தலைவரான 2025ல இப்ப லேட்டஸ்டா வந்த ஒரு மலையாள படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நிறைய பேரு அடிக்கடி ஒரு டயலாக சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேரு டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன், சில பேரு நடிகனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன், சில பேரு சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன், ஏன் பல பேரு கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன், எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்களுக்கு வெளியில பொது வெளியில மக்களுக்கு மத்தியில ஒரு பேர் உண்டு, வேலை வெட்டி இல்லாதவன்ட்டு. அந்த மனப்பார்வை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மனப்பார்வையால பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்க வேண்டிய படம்னா இந்த படம்னு சொல்லலாம். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமும் கூட. ஒருத்தா இருக்கும், நம்பி பார்க்கலாம். அதனாலதான் ரொம்ப லென்த்தியா வாய் வலிக்க நானும் கத்திட்டு இருக்கேன். பிடிச்ச படமா இருந்தா லென்த்தியா பேசுறது வழக்கம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தியேட்டர்ல படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு மைக்க பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். படம் நல்லா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் வராரு. வீடியோல தன்னை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் உடனே முகத்தை மூடிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அவரோட முகத்துல வாயில இருந்து கீழே வரைக்கும் பாருங்க, அங்கங்க இந்த வெள்ளை தோலா இருக்கிறத கவனிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுல்ல. இந்த நோய்க்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது, நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல அந்த நோயோட பேர் என்னங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோவை ஓனர் பார்த்துட்டார் போல. இவன் ஒரு செல்போன் விக்கிற கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். வெள்ளிக்கிழமையானா லீவ் போட்டு விடாம போய் புதுப்படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவில்ல, உனக்கு பொறுப்பு இல்ல, அப்படி இப்படின்னு கடைக்காரர் திட்டிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு சினிமா மேல ஆர்வம் இருந்தா நீயே போய் நடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. இவன் வாய் சும்மா இல்லாம கண்டிப்பா நடிக்கத்தான் போறேன் அப்படிங்கிறாப்ல ஏதோ சொல்லிருப்பான் போல. என்ன சொன்ன நீ அப்படின்னு திரும்ப வந்துட்டாரு. இல்ல வாய்ப்பு கிடைச்சா நடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியா அவ்வளவு வாய் கொழுப்பாயிடுச்சா, போய் நடிப்போ, இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, போடா அப்படின்னு விரட்டி விட்டாருங்க. அவனும் யூனிஃபார்ம் மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். சோகமா வந்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா பைக்ல வந்த சில பேர் அவன் மேல ஏத்ராப்ல போய் உரண்டு இழுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாம் ஒரே கேங்கு நண்பர்கள். எங்கடா அந்த ஆட்டோக்காரன்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். அவன் வீட்டுல இருப்பான் இல்ல ரோட்ல இருப்பான்னு அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வேலையை விட்டு தூக்கிட்டுதா சொல்ல கூட இருக்கிற நண்பர்கள் உசுப்பேத்துறதமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொந்தமா பிசினஸ் பண்ணணுங்கிறாப்ல முன்னாடி இருக்கிறவன் பேச, என்ன பிசினஸ், கிலோ வெங்காயம் 10 ரூபாய், கிலோ தக்காளி 20 ரூபாய், இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறியே, ரோட்டோரமா ஒரு வண்டியை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறியே, இதுக்கு பேரு பிசினஸா அப்படி இப்படின்னு பதிலுக்கு அவன் ஓட்டுவாங்க. மாத்தி மாத்தி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வேலையை விட்டு வர்றதுதான் ஆயிப்போச்சு, 2 போன ஆட்டையை போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, போன ஆட்டையை போட்டா மாட்டிப்போம், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும், அதுக்கு தான் 2 ஹெட்போன் ஆட்டையை போட்டு வந்துட்டேன்னு ஹெட்போனை பசங்கிட்ட கொடுத்துட்டு இவனும் வண்டியில ஏறிக்கிறான். ட்ரிபிள் அடிச்சுட்டு ஏரியா பக்கம் எப்படி வராங்கன்னு பாருங்க. வீட்டு பக்கம் வந்தா ஹீரோவோட அம்மா, அட நம்ம ஆண்டி, இவங்க பேர் என்ன, தேவதர்ஷினி, இவங்க இங்க இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா போல தெரியுது. வந்ததும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அங்க வேற ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. என்னம்மா மேட்டர் அப்படின்னு விசாரிச்சா, இந்த சின்ன பொண்ணு கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து போன தங்கச்சியை இன்னும் வீடு வந்து சேரலன்னு கவலையில கத்திட்டு இருக்காங்க. என்ன அடிச்சா தங்கச்சி வந்துருவாளா, பொறு தேடுவோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எங்கன்னு கேட்க, பொண்ணை தேடி கடப்பக்கம் போனாரு, இன்னும் வரலன்னு சொல்லி அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பாவை காமிச்சா, அப்பா கடப்பக்கம் போய் என் பொண்ணு சைக்கிள்ல வந்திருப்பாளே பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்க, கடைக்காரம்மா இல்லேங்குது. அங்க பார்த்தா நம்ம கமலஹாசனோட விருமாண்டி படம் ஓடிக்கிட்டு இருக்க, எம்மா கொஞ்சம் சவுண்ட கூட்டி வைமான்னு உட்காந்து பொறுமையா படம் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. இங்க பார்த்தா பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்குது, நேரம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அவ எங்க இருக்கிறா ஏது இருக்கிறாங்கிறது தெரிய வரல. பேசாம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு முடிவெடுத்து ஒருத்தன் போலீஸுக்கு போன் பண்றான் ஃப்ரெண்டு. இன்னொருத்தவன் சரி நான் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறேன்னு தங்கச்சியோட போட்டோவை போட்டு காணவில்லை என்ற மேட்டரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு ஓடியாந்து ஏய் நிறுத்துங்கடா, நம்ம ஃப்ரெண்டு ஆட்டோக்காரா இருக்கான்ல, அவன் வீட்டுல தாண்டா உன் தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ஷாக். அடுத்த நொடி பார்த்தா அதே ஆட்டோக்காரரோட வீட்டுல ஆட்டோக்காரரை இந்த பொண்ணு கட்டிக்கிச்சு போல. ஆழத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க ஆட்டோக்காரனோட வீட்டு ஆட்கள். கரெக்டா இந்த அம்மா போய் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. பொண்ணுக்கு அடி. அந்த பக்கம் ஆட்டோக்காரனோட நண்பன் நம்ம ஹீரோ, ஏண்டா நண்பனா இருந்தே துரோகம் பண்ணிட்டியான்னு அவனுக்கு அடின்னு கலவரம் ஆகிட்டு இருக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து சண்டையை விளக்கிவிட பாக்குறாங்க. ஒரு பக்கம் புள்ளைய விளக்க பார்த்தா இன்னொரு பக்கம் அம்மா, இந்த பக்கம் அம்மா விளக்க பார்த்தா அந்த பக்கம் புள்ள. இதுல வேற ஒரு செங்கல் கிடைக்க ஓங்கி எரி பார்த்தா கரெக்டா ஆட்டோவோட கண்ணாடி உடைஞ்சு போகுது. கட் பண்ணி அடுத்த சீனை காமிச்சா இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. கேட்ல பூட்டு போட்டுருக்காங்க. அந்த பக்கம் பொண்ணு வீடு, உள்ள பையன் வீடு. நல்ல மாப்பிள்ளைக்கு அடி விழுந்து இருக்குது. ஏமா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற, கேவலமா இல்லையா அப்படின்றப்பல அம்மா ஏதோ பேசிட உடனே அம்மா, பொண்ணு பேசிட்டுறா உடனே அம்மா, சீ உனக்கு வெக்கமா இல்ல, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, ஓடுறதான் ஓடுற, இந்த உதவாக்கரையை தேடிட்டு ஓடுறியா என்ன, வேற நல்ல ஆம்பளை பையங்களே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆமா அப்படியே வரிசையா வரன் வீட்டுக்கு தேடி வந்துகிட்டு இருக்குது பாரு, அதுவும் புள்ளைய பார்த்ததான் அத்தனை பேரும் முடியாதுன்னு நோ சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் என்ன பண்ணட்டுங்குது அந்த பொண்ணு. இதுல நம்ம ஹீரோவுக்கு டேமேஜ் வேறாங்க. அப்புறம் அம்மா பையன் பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள விட்டு இல்ல, கடைசியில பார்த்தே இல்ல நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே கைய வச்சிட்டான், இன்னொரு தடவை ஃப்ரெண்டு நீ எவனாவது வீட்டு பக்கம் வரட்டும் அப்படின்னு அந்த அம்மா கோவத்துல கொக்கரிச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்காரன், இனிமே தள்ளிட்டு போறதுக்கு தங்கச்சி இல்லையே,
நாங்க ஃப்ரீயா வருவோம் அப்படின்னு வேற கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அடப்பாவமே. அப்புறம் ஹாயா படம் பார்த்துட்டு கடையில இருந்து அப்பா வராருங்க. நடக்கிற கூத்தெல்லாம் ஏதோ வேற வீட்டு பிரச்சனைங்கிற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்கிறவரு அப்புறம் தான் பொண்ணு ஆட்டோக்காரன் தான் மருமகன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு சரி புடிச்ச பையன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு, இது எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வா வீட்டுக்கு போலான்னு அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு அப்பா. அம்மா உடனே கூல் ஆயிட்டாங்க. எல்லாம் கூட்டத்தை காலி பண்ணிட்டு அங்கங்க கிளம்பி போயாச்சுங்க. அப்படியே வாழ்க்கை ஓடுது. அங்கங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரனுக்கு கிரிக்கெட் விளையாடணும் ஆசைதான். கூட ஒருத்தன் விளையாட கூப்பிட்டா ஹீரோ அவனையே அடிக்கிறாரு. பொண்டாட்டி ஆனா கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஆட்டோக்காரன். அங்கங்கன்னு அவன் ஊரு அந்த ஊரோட கலாச்சாரம் அவங்களோட வாழ்க்கை முறை சொந்த பந்தம்னு இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணமோ ரிசப்ஷனோ அதுக்கு அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. ஏற்கனவே போட்டோ எடுத்துட்டு பொண்ணும் மருமகனும் போய்கிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்துட்டு ஈனிலிப்பாரு. அம்மா உடனே முறைக்கிறாங்க. அப்புறம் பையனோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, தான் பையனுக்கு ஆகலையேங்கிறாப்ல அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை. முகத்துல இந்த மாதிரி இருக்கும்போது பொண்ணு எப்படி கிடைக்குங்கிற கவலையோ என்னவோ பாவம். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த குரூப் எடுத்த போட்டோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். தான் மூஞ்சி மட்டும் ஏன் அப்படி இருக்குங்கிற அந்த கவலையோ என்னவோ. ஃப்ரெண்டுக்காரன் போன்ல விடாம கால் வந்துட்டு இருக்குது. அந்த சோசியல் மீடியால போஸ்ட போட்டு விட்டாங்க போல பொண்ணை காணாமேன்னு. அவன் போனை போட்டு பேசிட்டே இருக்கிறான். பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவருக்கு போர் அடிச்சு போச்சு போல. அவாட்டுக்கு ஆட்டக்காரனோட போய் சேர்ந்துட்டா நமக்கு போன் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான் இல்லன்னு வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல ஃப்ரெண்டுக்காரன். ஏன்டா அந்த போஸ்டர் டெலிட் பண்ணலையாடா அப்படின்னு ஒருத்தவன்ட்ட கேட்க, நான் ஏற்கனவே டெலிட் பண்ணிட்டேன், ஆனா அதுக்குள்ள வேற யார்ட்டையோ ஷேர் பண்ணிட்டாங்க போல, விடாம உனக்கு கால் வந்துட்டு இருக்குது, நான் என்ன பண்ணட்டுங்கிறான் இன்னொரு ஃப்ரெண்டு. ஏன்டா உன் தங்கச்சிக்கு அறிவே இல்லையா, போய் அந்த ஆட்டக்காரன் தான் கிடைச்சானா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு காய்கறி கடைக்காரர். இவர் தான் அந்த காய்கறி பிசினஸ் பண்றவர். அந்த பக்கம் பார்த்தா பைக்ல ஏதோ கனவு காண்டுகிட்டே ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்டா டெய்லி குளிக்கவே மாட்டேன், என்னடா டையெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன்னு ஃப்ரெண்டுக்காரங்க விசாரிக்கிறாங்க. அங்க இருந்து ஓட்டுறதுலயே குறியா இருக்கிறாப்ல அந்த தாடிக்காரன். என்னடா வாடகைக்கு வேற ஃபேமிலி வந்திருக்குதா, பொண்ணு அழகான பொண்ணோ அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி கேக்குறான் காய்கறி கடைக்காரன். எப்படா தெரியும் அந்த பையன் கேட்க, வேற யாரும் சொல்லல நீ தான் சொல்லியிருக்கிற அப்படின்னு சோசியல் மீடியா போஸ்டா காட்டுறாங்க. இந்த த்ரிஷா சிம்பு ஒரே வீட்டுல வாடகை வீட்டுல இருப்பாங்கல்ல, அந்த படத்தோட பேர் என்ன, விண்ணை தாண்டி வருவாயா, அதுல அந்த கேட்ல சாஞ்சுக்கிட்டே சிம்பு ஒரு ரொமான்டிக்கா ஏதோ பண்ணிட்டு இருப்பாப்ல, அத சோசியல் மீடியால போட்டு விட்டுருக்கான். அசால்ட்டா ஃப்ரெண்டுக கண்டுபிடிச்சிட்டாங்க. வாடா மச்சான் போய் பாப்போம்னு மொத்த பேரும் ஒத்த வண்டியில ஏறிக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே 4 பேரு, இது பார்த்தாதான் நம்ம ஹீரோ வேற வண்டியில ஏத்த சொல்றாங்க. நிறைய இடம் இருக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா, உங்க கூட வந்து சாகிறதுக்கா நீங்க போங்கடா அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. பார்த்தா எதுக்கு ஆட்டோக்காரர் வராப்ல. நம்ம ஹீரோவுக்கு மச்சானா மச்சான் வரான். வீட்டுக்கு வெளியில மொத்த பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. மேல பார்த்தா தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க அந்த வாடகைக்கு வந்தவங்க. தமிழ் குடும்பம் போல அப்படின்னு பசங்களுக்குள்ள பேச்சு. வந்திருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு வராங்கல்ல, அப்பா சிங்கப்பூர்ல இருக்கிறாரா, அம்மாவும் பொண்ணு மட்டும் தான் இங்க தங்கி இருக்காங்க போல. அந்த பொண்ணோட பேர் என்ன கேட்டா வீட்டுக்காரன் தெரியாதுங்கிறான் தாடிக்காரன். இன்னும் அவனே பார்க்கல போல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் டையெல்லாம் அடிச்சிட்டு காத்துட்டு இருக்கான். வண்டி வந்து நிக்குது. லோட ஃபுல்லா இங்க இருந்து முதல் மாடிக்கு ஏத்தணும். 10,000 ரூபாய் கேக்குறாரு வண்டிக்காரர். 10,000 ரூபாவா, கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்க கூடாதா அப்படின்னு பொண்ணோட அம்மா பேரம் பேசிட்டு இருக்க, தாடிக்காரன் சும்மா இல்லாம வந்துட்டு இவரை போய் சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச பசங்களை வச்சு நான் இறக்கி கொடுக்குறேன், 5 பைசா கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா சரின்னு சொல்லிடுச்சு போல. சரி யாரை வச்சு இறக்குறாங்கன்னு பார்த்தா வேற யாரு, பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் தான். எல்லாம் ஃப்ரீயா லோடு மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. லோட இறக்குறங்கிற பேர்ல அந்த பொண்ணை பார்க்கலாமான்னு. யாராவது பார்த்தாங்களா அவங்களுக்குள்ள கிசு கிசுங்கிறாங்க. என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல வீட கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு ஏதாவது தொடப்படப்பா ஏதாவது கிடைக்குமா வைக்குமா அப்படின்னு கேட்க, அதையெல்லாம் வாங்குறதுக்கு தான் என் பொண்ணு சந்தியா கடைக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போதுதான் பொண்ணு பேரு சந்தியானே தெரிய வருது. லோடு மேன் வேலை பண்ணது மட்டும் பத்தாம கிளீனிங் வேற பண்ணணுமாங்கிறாப்ல காய்கறி கடைக்காரன் பாக்குறான். நம்ம வீடு மாதிரி இல்ல செய்ய வேணா அப்படிங்கிறான் தாடிக்காரன். பார்த்தா அந்த பக்கத்துல கடையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதே கடைக்கு தான் இப்ப நம்ம வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் போல. ஷிஃப்ட் மாத்துறதுக்காக நீ போ நான் அந்த வேலை பாக்குறேன்னு பில்லு போட்டுட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. இங்க உன் நண்பர்கள் எல்லாத்தையும் காணோம்னு அந்த அம்மா கேட்டிருக்கும் போல. தான் நம்ம தாடிக்கார வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா போல, அவளை பாக்குறதுக்காக எல்லாம் போயிருக்கிறாங்கன்னு சொன்னதும் இந்த கிழவிங்களுக்கு ஒரு அறிவு வேணா அப்படின்னு அந்த அம்மா திட்டிட்டு இருக்குதுங்க. நீ போலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, போய் அந்த பொண்ணை பார்த்தா பேய பார்த்தாப்புல இருக்கும், அதை போய் பார்க்கணுமாக்கும், நம்ம டைப் இல்ல அப்படின்னு நம்ம பைய ஓவரா பேசிட்டு இருக்கிறான். அதை கேட்டதும் எதுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கோவம் வருது பாருங்க. மேபி இந்த பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு வந்த சந்தியா போல தெரியுது. முறைச்சுக்கிட்டே இருக்கிறா. இன்னும் மூஞ்சி அவன் பார்க்கல. பை வேணுமான்னு கேட்கறான். ஆமாங்குது அந்த பொண்ணு. அப்ப 5 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறாப்ல. பேமெண்ட் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டா யூபிஐல பே பண்ண போறதா அந்த பொண்ணு சொல்லுவா. இல்ல இங்க யூபிஐ ஆப்ஷன்லாம் இல்ல, ஒன்னு கேஷா பே பண்ணு இல்ல கார்டுல பே பண்ணுங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல என்கிட்ட போன் மட்டும் தான் இருக்குது, யூபிஐல தான் பே பண்ண முடியுங்கிறா அவ. யூபிஐ எடுக்காதுங்கிறான் இவ தமிழ்ல பேசிட்டு இருக்க. இவர் எப்படி தமிழ்ல சொல்லணும்னு தெரியாம முழிக்க, பரவாயில்லையா மலையாளத்திலே பேசியா, எனக்கு மலையாளம் தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க. பதிலுக்கு நம்ம பைய எனக்கு தமிழ் தெரியுங்கிறான். சரி அப்ப எல்லா பொருளையும் நீயே வச்சுக்க, எனக்கு உன் பொருளே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா.
நிப்பாட்டுறா. போன பொண்ண நிப்பாட்டுறேன்னு என்ன சொல்றான்னு பாருங்க. எக்கா ஒரு நிமிஷம்ங்கிறான். அவளுக்கு இன்னும் கோவம் வருது. அப்புறம் QR கோட் எடுத்து மேல நிட்டுறாங்க. ஸ்கேன் பண்ணிக்கங்கன்னு. இல்ல என்ன இப்ப தூக்கி வைக்கிற அப்படின்னு கேக்குறா அவ. QR கோட் மூலமா பே பண்ணா அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், செய்யணும், வாத்தியாருக்கு அது ஓனருக்கு கொடுக்கணும், இப்படி எல்லாம் கதை இருக்கு போல. அதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக இந்த கூத்தெல்லாம் வேலை பார்க்கறவங்க பண்ணுவாங்க போல. உங்க இஷ்டத்துக்கு கஸ்டமரை ஆட்டு வைப்பீங்களா, வேணாம் போயா அப்படின்ட்டு கோவத்துல வெளியில போலான்னு பார்த்தா கண்ணாடியில மோதிக்கிறாங்க. நெத்தியில அடி. உடனே சேர போட்டு உட்கார வைக்கிறாங்க. வலிக்குதா வலிக்குதான்னு நம்ம பையன் கேட்கறான். முறதான் வருது. அப்புறம் தான் அது ஒண்ணும் இல்லமா, QR கோட்ல பே பண்ணும்போது சில தடவை பேமெண்ட் வருது, பல தடவை பேமெண்ட் வரதில்ல. அப்படி பேமெண்ட் வராம பொருளை கொடுத்து விட்டா ஓனரு எங்க சம்பளத்துல கை வச்சிடறாரு. அதனால QR கோட நாங்க அவாய்ட் பண்றோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போங்க, பொருள் எல்லாத்தையும் வீட்லயே கொண்டு வந்து நான் டெலிவரி பண்ண சொல்றேன்னு அந்த கடைக்கார அம்மா சொல்றாங்க. வீட்டுல நீங்க பணமாவே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு கூட போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எல்லா பொருளையும் எடுத்து வச்சு இவளையும் வீட்டுல விட்டு வர சொல்லிட்டாங்க போல. சரி எங்க போகணும் அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட சொன்னியே அந்த வீட்டை தாங்குறாங்க. என்ன வீடுன்னு இவனுக்கு புரியல. அதான்ப்பா பேய் மாதிரி இருப்பா, அதனால அங்க போய் நான் பார்க்கலன்னு சொன்னேன்ல அந்த வீட்டுக்கு தான் போ அப்படின்னு சொல்லும் போதுதான் நாம பேசிக்கிட்டு இருந்தது இவளை பத்தி தான், இவ குடும்பத்தை பத்தி தாங்கிறது அப்புறம் தான் பயபுள்ளைக்கு உரைக்குதுங்க. இது கடையோட ஆட்டோ, அதான் சுத்தி கடை விளம்பரமா இருக்கும். அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக பயபுள்ளை இங்க லோடு மேன வேலை பார்த்து கிளீனிங் வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நோகாம அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட பேசி அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குற ரேஞ்சுக்கு நம்ம பைய ஆட்டோல வந்துட்டு இருக்கிறான் ஜம்முன்னு. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, முடிச்சிடலாம்னு நண்பர்களுக்குள்ள பேச்சு. இவன் எங்கடா இங்கன்னு பார்த்தா பொண்ணோட வந்து இறங்குறத பார்த்துட்டு அவங்க இன்னும் ஹீரோவை பார்க்கல, பொண்ணை தான் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தன் மூஞ்சியையும் பேக்ரவுண்ட்ல ஓடுற அந்த மியூசிக்கையும் கவனிக்கலாம். சிம்புவுக்கு காம்படிஷன் கொடுக்குற ரேஞ்சுக்கு ஒவ்வொருத்தனும் ஓவரா பண்றாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் பேக்ரவுண்ட்ல இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா பொண்ணோட அம்மா தொடப்பத்தையும் மாபு கட்டையும் கொடுத்து இந்தாங்க தொடங்கி அப்படின்ட்டு போறாங்க. புஷ்னு ஆயி போச்சு. இங்க ஹீரோட வீட்டுல பார்த்தா எத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறாங்களா. குட் பை சொல்லிட்டு உள்ள வராங்க அம்மா. அம்மா எட்டி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள புருஷனுக்கு குழம்பு ஊத்த போறாங்க. அப்பதான் ஏத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆகிறான். என் புள்ள செட்டில் ஆகுதா, செட்டில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. நான் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும்னா வெளிநாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டா தான் உண்டுங்கிறான் அவன். சரி நீ விடு, நம்ம வீட்டு புள்ளைய பாரு, ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா கூட பரவாயில்ல, போய் அந்த ஆட்டோக்காரன் தான் கிடைச்சானா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்குது பாவம். பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இப்போ பொண்ணு ஒரு வீட்டுக்கு போயிருக்குதுல்ல, அந்த ஆட்டோக்கார வீடு, அந்த வீட்டுல ஆட்டோக்காரரோட அப்பா அவர் அந்த காலகட்டத்துல இந்த அம்மாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறார். அப்போ வெளிநாட்டுல நம்ம ஹீரோவோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். லோக்கல் பையனை விட வெளிநாட்டு பையனை கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமேனு சொல்லி வெளிநாட்டுல இருந்த இவரை கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சு சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். கல்யாணத்துக்கு வந்த மனுஷன் இந்த சினிமா பைத்தியத்தினால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போல, வீட்லயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போல. கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு புலம்புறாங்க. டே மோனே, ஒரு நல்ல வேலையை பாரு, ஒரு நல்ல வீட்டை கட்டு, இந்த நாய் வாழ்க்கை நமக்கு வேண்டாண்டான்னு புலம்பிட்டு இருக்காங்க பாவம். பயபுள்ள என்ன பண்றான்னு பாருங்க. ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி கிச்சன் பக்கத்துல இருந்து, அங்கதான் ஜன்னல் இருக்குது போல, அங்க இருந்து ஒரு ஃபேனை வச்சு அந்த காத்து உள்ள வரும்போது இந்த ஈர துணியை வச்சிருக்கான் குறுக்கால. அது என்ன பண்ணும், அந்த ஈரத்தையும் சேர்த்து வெளியில தள்ளும். கிட்டத்தட்ட ஏசி மாதிரி, ஏழைகளுக்கான ஏசி மாதிரி அப்படி ரெடி பண்ணி உட்கார்ந்துருக்கிறத கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணி கொடுத்தது தனக்காக இல்ல, அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற தன் அம்மாவுக்காக. பையனால ஏதோ முடிஞ்ச உதவியா பண்ணிட்டு இருக்கிறான். அம்மா சொல்லிட்டாலேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்காக ஒரு கடை பக்கம் வராங்க. நமக்கு சரிப்படாது அப்படின்னு விலகி போலான்னு பார்த்தா கடைக்காரரே வெளிநாட்டுக்கு போகணுமா, வாங்க வாங்கன்னு கையோட பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வரார். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். எல்லா டீட்டெயிலையும் இந்த பொண்ணு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்ட்டு போறாரு அவர். எந்த பொண்ணுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், சந்தியா தான். உன்னோட முதல் நாள் முதல் கஸ்டமர், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் சீனியர். பார்த்தா சொல்லுங்க சார், எப்படி உங்களுக்கு நான் உதவி பண்ணட்டும் அப்படின்னு சாரன்லாம் மரியாதை கொடுத்து பேசுறா. உடனே பயபுள்ள குஷி ஆயிட்டான். வெளிநாட்டுக்கு போனோம், டீடைல் சொல்லுங்கன்றான். எந்த நாடுன்னு கேட்டா யூகேவா, என்ன கோர்ஸ்னு கேட்டா முழிக்கிறான். கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறேன் பிஜிங்கிறாங்க. ஸ்பெசிஃபைடா எங்க படிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அப்ப அவன் போய் சொல்றாங்கிறது நல்லா தெரியுது, கிராஜுவேஷன் முடிச்சாப்ல தெரியல. ஏண்டா அவங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுதுன்னு இங்கிலீஷ்லயே கேட்கறான். அவன் தமிழ்ல பேச சொல்லி கேட்கறான். ஏக்கா சத்தம் போடாதக்கா, பக்கத்து வீட்டு ஆண்டி உன்கிட்ட வந்தா டீடைல் சொல்லுவேன்னு சொல்லிச்சு, அதான்க்கா வந்தேன்க்கா அப்படிங்கிறான். உண்மையை சொல்லி என்ன படிச்சு முடிச்சேன்னு கேட்டா பிகாம் படிச்சு முடிச்சானா. வெளிநாட்டு வேலை வேணும்னா வெளிநாட்டுல போய் படிக்கணும், எம்பிஏ வெளிநாட்டுல போய் படிக்கிறியா, கொஞ்சம் இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் இருக்குங்குது அந்த பொண்ணு. குத்து மதிப்பா எவ்வளவு செலவாகணும் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, ஒரு 20 லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னதும் ஐயோ அப்படின்ட்டு கிளம்புறான். இல்ல ஓடாதீங்க, ஃபுல் அமௌண்ட் எல்லாம் உடனே பே பண்ண வேண்டாம், ஒரு 9 லட்சம் பே பண்ணி இங்க இருந்து போங்க, மீதி அங்க பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணி அப்புறம் அங்க இருந்து அனுப்பிச்சா போதுன்னு சொல்ல, அந்த 9 லட்சத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்றான். அந்த பக்கத்துல இருந்து மேனேஜர் ஊருன்னு பாத்துட்டு இருக்கிறார். சார் உட்காருங்க சார் ப்ளீஸ்கா அப்படின்னு கேட்கும்போது கூட அவன் உட்காராம கிளம்பலான் இருக்க. டேய் உட்கார்றான்னு அக்கா மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா முறைக்கிற, உட்கார்றா அப்படிங்குது. பேசுறதெல்லாம் அங்க கேட்காதுல்ல. சொந்தமா வீடு நிலம் இருக்கான்னு கேட்டா வீடு இருக்குங்கிறா. 5 சென்ட் வீடு வரைக்கும் 5 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும், பாத்துக்கலாம் அப்படிங்குது அந்த பொண்ணு. அவன் ஆள விடு சாமின்னு ஓடிட்டான். உள்ள இருந்து மேனேஜரும் முறைக்கிறாரு. அந்த ஏரியால ஏதோ திருவிழா போல ரொம்ப ஜோரா ஊர்வலம் நடந்துட்டு இருக்குது. மேலதாளத்தோட நம்ம பசங்க எல்லாம் சட்டையே இல்லாம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. தாடிக்காரன் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போறான். யாருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு. அங்க நாடகம் கூட போட போறாங்க போல. நாடகத்துல
படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. பையன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அம்மா வேற அங்கதான் இருக்காங்க. வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது ரத்தத்தை மறந்து வச்சிட்டாங்களாம். இந்தாங்க உங்க ரத்தம், நாடகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வரது இல்லையா அப்படின்னு ரத்தத்தை கொடுக்கறதுக்காக அம்மா வந்திருக்குது. நட்டிப்பு தான் என் உயிர் மூச்சு, நாடி துடிப்புண்டுகிட்டு இருக்காரு அப்பா. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பையனும் கிளம்பிடுறான். சட்டை இல்லாம வந்த பசங்க எல்லாம் அடுத்து பூக்குழி மிதிக்க போறாங்க போல தெரியுது. அதை வீடியோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, தீல இறங்குறத பாக்குறதுக்கு. அம்மாவும் பையனும் கூட பாக்குறதுக்காக ஓடியாண்டாங்க. கூட்டத்துல பின்னாடி தள்ளிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆட்களை. இங்க பக்கத்துல தான் வீடு, தங்கச்சியோட புகுந்த வீடு. வீட்டு மாடியில இருந்து நல்லா தெரியும் போல. அக்கா அக்கா இங்க வாங்க, இங்க இருந்து வியூ நல்லா தெரியும் அப்படின்னு கூப்பிட அம்மாவை கூப்பிடணும்னு ஆசைதான். அம்மா முறைக்குமேனு அம்மா பக்கத்துல இருக்கிற ஆண்டி கிட்ட கேட்க, ஆண்டி நான் போட்டுமான்னு கேக்குது. நீ போ நான் வரலன்னுட்டாங்க அம்மா. மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உலகமே தெரியும்னு உன் தங்கச்சிக்கு நினைப்படா அப்படின்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தூரமா இருந்து அம்மாவும் பொண்ணை பாக்குற, பொண்ணும் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அம்மா முறைக்கத்தான் செய்யறா. டேய் நீ வீடு கட்டினேன்னா 2 மாடி வச்சு வீடு கட்டுற, 2வது மொட்டை மாடியில இருந்து நான் அவங்க வீட்டை பார்க்கணுங்குது அம்மா. உனக்கு மாடியில இருந்து இதை பார்க்கணும்னா என் ஃப்ரெண்டு வீடு இங்க இருக்கு, மொட்டை மாடிக்கு கூட்டு போறேன், இதுக்காக 2 மாடி வீடெல்லாம் என்ன கட்ட சொல்லாதங்கிறான் பையன். அடுத்தவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்குது அம்மா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வாமான்னு அம்மாவை கூட்டு போறான் பையன். என்னையா பண்றாங்கன்னு பார்த்தா ஜேசிபி வண்டியில ஃப்ரண்ட்ல அம்மாவும் பையனும் ஏறி நின்னுக்கிட்டாங்க. ஜேசிபி காரன் தெரிஞ்சவன் போல. தூக்குடான்னு சொல்லதும் தூக்கி காமிச்சிட்டான். ஊரே இவங்க பண்ற கூத்த பார்த்து ரசிக்குது. நம்ம ஹீரோயினும் தான் நம்ம பசங்களும் தான். சொல்ல போனா பொண்ணு பாக்குற அந்த உயரத்தை விட அம்மா பாக்குற உயரம் கொஞ்சம் கூட. கெத்து காட்டுறான் நம்ம பையன். வீடியோ எடுத்தவங்க எல்லாம் அங்க பூக்குழி இறங்குறத வீடியோ எடுக்காம இவங்க ஜேசிபி மேல நிக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாருமானு சொன்னதும் அம்மாவுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குது. அடுத்து தீயில இறங்கி பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தாடிக்காரன் அந்த பொண்ணு தன்னை காதலிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நெருப்புல நடக்கிறாங்க. அடுத்து கடைக்காரர், அதுக்கு பின்னாடி ஒரு பையன் படு வேகமா ஓடியான்ட்டான். அப்புறம் ஆடலும் பாடலும். கடைக்காரனுக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஒருத்தன் கடையில திருடுறதையும் நீங்க கவனிக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவோட நாடகம். போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்குறாப்புல ஒரு காட்சி. இதுக்காகத்தான் ரத்தத்தை கேட்டு இருந்தாரோ என்னவோ. நம்ம தாடிக்காரன் ஹீரோ கிட்ட சும்மா இல்லாம உலகத்துல எவ்வளவோ வீடு வாடகைக்கு இருந்தாலும் என் வீட்டு மாடிக்கு ஏன்டா அந்த பொண்ணு வரணும் அப்படின்னு விண்ணை தாண்டி வருவாயில வராப்புல ஒரு கேள்வி. எனக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது பேசுவியா வப்பையான்னு ஐஸ் வச்சிட்டு இருக்கிறான் தாடிக்காரன். ஆமா இதுக்கு மத்த பசங்களை அனுப்பாம ஏன்டா என்ன அனுப்புற அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீ என் நண்பன் அப்படிங்கிறாப்ல. மத்தவங்களை அமிச்சா அந்த பொண்ணை அவங்க உசார் பண்ணிடுவாங்க இல்ல, இவனை அமிச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா முகத்துல அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண மாட்டா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் போல தாடிக்காரன். தாடிக்காரனுக்காக இவனும் அங்க வரான். போடா பேசுறான்னு அங்கிட்ட இருந்து சவுண்ட் வேற. 2 பேரும் பாக்குறாங்க. என்ன திடுப்புன்னு ஆபீஸ்ல இருந்து ஓடிட்டே அப்படின்னு கேட்க, பணத்தை எடுத்துட்டு வரதுக்காக தான் போனேங்கிறான் அவன். என் வீட்டு கடனுக்கு லோன்ல வச்சா கூட அம்புட்டு பணத்தை என்னால திரட்ட முடியாது அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. உனக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போனேன்னா நிறைய அங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளவு காசும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இத அப்பயே சொல்ல வேண்டியதானங்கிறான் நம்ம பையன். எங்க சொல்ல விட்ட, அதுக்குள்ளதான் ஓடிட்டியே அப்படிங்குது அந்த அம்மா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உன் போட்டோ மத்த டீடைல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஆபீஸுக்கு வான்னு சொன்னதும் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டா. ஆனா அவ அங்கிட்டு கிளம்ப போயிட்டா போல. இங்கிட்டு இருந்து தாடிக்காரன் என்ன பத்தி ஏதாவது சொன்னையான்னு கேட்க, அவளை நிப்பாட்டுறதுக்காக அக்கா அப்படின்னு கூப்பிட்டான். அவ்வளவுதான், கோவம் பயங்கரமா வருது. என்ன அப்படின்னு எப்படியோ முறைச்சுக்கிட்டே கேட்பா. அந்த கடையில QR கோட காட்டாம கொஞ்ச நேரம் ஜகா பண்ணல, அதுக்காக சாரின்னு கேட்டுக்கிறான். அப்புறம் லைட்டா பேச ஆரம்பிக்கிறான். இந்த பூக்குழில இறங்கி நிறைய பேர் ஓடினாங்கல்ல, அவங்க எல்லாம் மனசுல ஒரு காரியத்தை ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு நடக்கிறாங்க, செய்யறாங்க. அது நடக்கும்னு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. ஆனா என் நண்பன் அங்க தாடிக்காரனை பாரு, அவனோட ஆசை மட்டும் நிறைவேற போறது இல்ல அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அவனும் அப்படியே காலெல்லாம் எரியறாப்ல ஆக்டிங் போடுறான். ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா உங்களுக்கு அவனை பிடிச்சாப்ல தெரியலையே, அதனாலதான் ஆசை நிறைவேறாதோ அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல, புரியலங்குது அந்த பொண்ணு. அதான் நானும் சொன்னேன், இதெல்லாம் நம்ம ரேஞ்சிலேயே இல்ல, செட் ஆகாதரா, வேணாம் நானு கேட்கலையே அந்த பைய அப்படிங்கிறான். இந்நேரம் உனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், சொன்னா கேட்கலையே அப்படின்னு சொல்ல அவளுக்கு சிரிப்பு வரும். தேவதை மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா அன்னைக்கு பேயின்ன இன்னைக்கு தேவதைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு புன்னகைத்துட்டு போய் கொண்டு இருக்கிறா அவ. அன்னைக்கு சரியா பார்க்கல, இன்னைக்கு பாத்துட்டனே அப்படிங்கிறா. அவளுக்கு சிரிப்பு வருது, சந்தோஷமா இருக்குது. அம்மா எங்கடி போனன்னு கேட்டா, ஷாப்பிங் போனேன்னு சொல்லிட்டு நம்ம பையன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறா. அவளோட கண்கள் தேடிக்கிட்டு இருக்குது. திரும்பி பார்க்கும்போது அவ பாக்குறது ஏதோ நம்ம பயல, ஆனா கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தன்னைத்தான் பாக்குறாளோ நினைச்சுக்கிட்டு செட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து டெலிவரிக்கும் நம்ம பையன் தான் போவான். ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் அவளும் இந்த கடைக்கு தான் வரா. மறுபடியும் கண்ணாடியில மோதிப்பா. ஹோட்டல் பக்கம் அவ இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தாடிக்காரன் வலுக்கட்டாயமா நம்ம பையல கூட்டிட்டு அங்க வருவான். சந்தியா நீயா இங்கேயா, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சீனை போடுவான். உட்காருன்னு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னதும் தாடிக்காரன் உட்காந்துட்டான். இவதான் நம்ம பையனையும் உட்கார சொல்லுவா. ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்துட்டு வந்துட்டு இவனும் உட்காரான். அப்புறம் போட்டோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் கடைக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம ஹீரோ. இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வெளிநாட்டுக்கு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறதா இந்த பொண்ணுங்களோட வேலை. ஆனா அந்த மாதிரி ஒருத்தரை கூட இன்னும் அனுப்பாம இருக்கிறீங்க, டார்கெட்டை ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரன் நல்லா திட்டுறாரு. டார்கெட்னு உசுர வாங்குறாயா அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க நம்ம ஹீரோயினும். போட்டோவை பார்த்தா எப்பயோ எடுத்த பழைய போட்டோவை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த போட்டோ எல்லாம் ஜல்லிபடி ஆகாது, லேட்டஸ்டா எடுத்த போட்டோ வேணும்னு கேட்கிறா அவ. அப்பதான் ஏக்கா டார்கெட் ரீச் பண்றதுக்கு
படத்துக்கு நான் பசங்களை புடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க அவ சந்தோஷமா சரின்னு சொல்லுவா. எவெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்க. அடுத்து இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ற மொத்த நண்பர்கள் கூட்டமும் வந்து நிக்குது. எல்லாம் வெளிநாட்டுக்கு போறோன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடியில இவ மோதிர கூடாதுங்கிறதுக்காக கண்ணாடியில இப்போ கவனம்னு ஒரு போஸ்டரையே ஓட்டுறான், ஒரு ஸ்டிக்கரையே ஓட்டுறான். ஏகப்பட்ட ஃபார்ம் லீட ஃபில் பண்ணி கொடுத்ததுனால கடைக்காரரும் பாராட்டுறாரு அந்த பொண்ணை. அக்கா ட்ரீட்டுக்கா அப்படின்றான். நிறைய பேரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலையை பாக்குறதுனால ட்ரீட் கேட்கிறான். என்ன அக்கான்னு தயவு செய்து கூப்பிடாத, எனக்கு கோவம் வருதுங்கிறா. சந்தியா அப்ப ட்ரீட் தரையா அப்படின்னு கேட்க வா போலான்ட்ட. ஒன்னா ஜூஸ் குடிக்கிறது, ஒன்னா வண்டியில போறது, ஒன்னா படத்துக்கு போற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. படத்துல அழுகாட்சி வரும்போதெல்லாம் கண்ணீர் கொட்டுது. அதையெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து ரசிக்கிறா, சிரிக்கிறா. அந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒன்னா படத்துக்கு போயிட்டு வரத நம்ம தாடிக்காரன் கவனிக்கிறான். கோவம் பொத்துக்கிட்டு வருது. நைட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது சரக்க போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கை கொடுக்குறான். எதுக்கிட்டான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். சரக்குல வந்திருக்காங்கிறது நம்ம ஹீரோக்கும் தெரியுது. எல்லா நண்பர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. கையையும் கொடுத்தாச்சுங்க. சூப்பரா பண்ணிட்டடான்னு பாராட்டுறாப்ல. நண்பர் எல்லாம் ஏன்டா தனியா சரக்கு அடிச்சா கூட்டு போல எங்களை அப்படிங்கிறாங்க. எல்லா பேரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்கன்னு ஆரம்பிக்கிறார். நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறான் அவன். என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் சோசியல் மீடியால இன்றைய நாள் சிறப்பா போச்சு அப்படிங்கிறாப்ல போஸ்ட் போட்டுருக்கா. 2 டிக்கெட்டை போட்டு ஏய் என்னடா நடக்குது, நீயும் அவளும் தியேட்டருக்கு ஒன்னா படம் பாக்குற ரேஞ்சுக்கு போயிட்டீங்களாடா அப்படின்னு ஒரு பையன் கேட்பான். அடிச்செருப்பால போனது நான் இல்லடா இவன்டா அப்படின்னு சொன்ன பிறகுதான் எல்லாரோட பார்வை இந்த பக்கம் திரும்புது. நீயும் சந்தியாவும் ஒன்னா தியேட்டருக்கு போனீங்களா? எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. தாடிக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாரு, நீயும் உன் கேர்ள் ஃபிரெண்டு எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை ஏன்டா இந்த மாதிரி பப்ளிக்கா போடுறீங்க? இனிமே இந்த சந்தியாவை என்ன போட்டாலும் நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி சந்தியாவோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல பிளாக் பண்றியா நம்ம தாடிக்காரன். நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அந்த பல்கை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. ஃப்ரெண்டு கிண்டெல்லாம் இல்ல, நீங்க லவ் பண்றீங்கன்னு அடிச்சு பேசுறான் தாடி. எல்லாம் திட்டிவிட்டு அப்புறம் அந்த பக்கம் போகும்போது ஊன்னு அழுதுகிட்டு போறேன். எங்க அம்மாக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், லோடுமேன் வேலை பார்த்தேன், கக்கூசு கழுவிட, எல்லாம் வீணா போத்துற நண்பர்களுக்குள்ள புலம்பல். அதே சமயம் ஃபோன் கால் வருதுங்க. கண்டிப்பா சந்தியா தான் கால் பண்ணிருப்பா அப்படின்னு இவங்க கரெக்டா சொல்றாங்க. அதனாலேயே பயபுள்ள போனை கட் பண்ணிட்டான். லேட்டஸ்ட் போட்டோ வேணும்னு கேட்டதுனால போட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோஷாப் பக்கம் போயிருப்பான் போல. அங்க பார்த்தா போட்டோஷாப்புக்குள்ள கொன்னுடுவேன் ஏதோ சத்தம். பதறி போய் ஷட்டரை ஓபன் பண்ணா உள்ள ஏதோ ஷூட்டிங்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஷட்டரை கீழே இறக்கிட்டான். எவன்டா அவன் டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு உள்ள இருந்து சத்தம். போட்டோ எடுக்க வந்ததா சொல்லுவாரு. ஷார்ட் பிலிமுக்காக இங்க ஷூட்டிங் நடக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உள்ள இருந்து சவுண்ட் வருதுங்க. சரி நீ இவனும் வெயிட் பண்றான். இவனுக்கும் படம்னா ஆர்வம் தான். அதுலயும் இந்த மாதிரி ஷார்ட் பிலிம் குறும்படம்னா அதுலயும் இவனுக்கு ஆர்வம் உண்டு. அதனாலதான் எவ்வளவு நேரமானாலும் அங்கேயே காத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறான். அடுத்த காட்சிக்கு நடிக்க வேண்டிய ஒருத்தன் வரல போல. ஐயே அவனோட சீன் எடுக்கணுமே, யாருமே இல்லையே அப்படின்னு உள்ள புலம்பிட்டு இருக்கும்போது அவன் எங்க போயிட்டான்னு சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க. கால் பண்ணா போனையும் எடுக்க மாட்டேங்கிறானா. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சு. போலீஸ்மேன் ரோல்ல யாரோ நடிக்கணுமா, ஷூட்டை போஸ்ட்போன் பண்ணலாம் முடியாது, வாடகைக்கு எடுத்துக்கிறோம், பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்னா அவனை வச்சு கூட நாம எடுக்கலாமே அப்படின்னு பேச சரின்னு அந்த கதாபாத்திரத்தை நம்ம ஹீரோக்கு கொடுக்கலாமான்னு அவங்க யோசிக்கிறானுங்க. நடிக்கிறியாப்பான்னு கேட்க இவன் இல்லன்னு பயப்படுறான். சரிப்பட்டு வராது, கேமரா முன்னாடி எல்லாம் நிக்கிறதுனால எனக்கு பயம்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன், ஒரு தடவை தானே தெரியும், வாங்கன்னு உள்ள தள்ளிட்டு போய் போலீஸ்கார ரோல். சாமி என் துப்பாக்கி காணாம போச்சுன்னு ஒரு நடிப்பு நடிக்கணும். துப்பாக்கி கிடைச்சே ஆகணும், இல்லன்னா எனக்கு வேலை போயிடும், டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நடிச்சுட்டே சொல்லணும். ரொம்ப நேச்சுரலாவே அவனுக்கு வருது. அழகா நடிச்சு காட்டியிருப்பான். இப்ப கேமரா வச்சு அதே மாதிரி நடிச்சு காட்டினா போதும்னு கேமரா வைக்கிறாங்க. கேமராவை பார்த்ததும் நம்ம பயபுலைக்கு பயம் வந்துருச்சு. கேமரா முன்னாடி தன் முகத்தை யாராவது பார்க்கும்போது எப்படி இருக்குமோன்னு இவனுக்கு ஒரு பயம். அதனாலதான் கேமரா முன்னாடி இவன் நிக்கிறதே இல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு உடனே எதிர்ச்சிட்டாங்க. கேமராக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்னு கேட்பாங்க. அவங்க தங்கிக்கிட்டே சொல்லுவான், கேமரா முன்னாடி நான் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கேமரா வச்சு உன் முகத்தோட அழகை நாங்க பாக்குறது இல்ல, உன்னோட நடிப்போட அழகத்தான் நாங்க பாக்குறோம். நீ அழகா நடிச்சேன்னா நடிப்பு தான் தெரியுமே தவிர இந்த நேரத்தோட கலர் தெரியாது அப்படின்னு கொஞ்சம் தெம்புற்ற வகையில நல்லா பேசி மறுபடியும் ஆக்ஷன் சொல்லி நடிக்க வைக்கிறாங்க. இவன் வேண்டான்னு மறுபடியும் எந்திரிக்க வருவான். மறுபடியும் தெம்புற்ற வகையில பேசி உட்கார வைக்கிறாங்க. ரோலிங்னு போயிட்டே இருக்குது. லைட்டா க்ளோஸ் அப்ல சிரிக்கணும், ஒரு வழியா சிரிச்சிட்டாங்க. அப்புறம் ஜோசியம் பார்க்கணும், நடிக்கணும், எல்லாம் ரொம்ப அருமையா பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா வருது. அந்த பசங்களோடய நல்லா ஜெல் ஆயிட்டான். அப்புறம் கடையில உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஸ்கூல் படிக்கும் போது நடிச்சிருக்கிறேன் அவ்வளவுதாங்கிறா. 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரை இவனுக்கு முகம் இந்த மாதிரி மாறல, நிறம் இந்த மாதிரி மாறல. சோ கான்பிடண்டா நடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் முகத்துல இந்த மாதிரி மாற்றம் வந்ததுமே நடிக்கிறத விட்டுட்டான் போல. சந்தியா கால் பண்ணிருப்பா போல. அக்கா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு போன கட் பண்றாங்க. உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா? இதோ பாரு, இதுக்காக ஒரு ஓபன் ஆடிஷன் ஒன்னு நடக்குது, இதுல போய் நடிச்சு காமிச்சேன்னா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு பேனர் எல்லாம் ஒரு போஸ்டர் ஒரு விளம்பரத்தை எடுத்து காட்டுறாங்க. நீ எந்த காலத்துலடா இருக்கிற? வெறும் லுக்க வச்சு மட்டும் ஆட்களை எடுக்கிறது பழைய காலம். இப்பெல்லாம் நடிப்பை தான் பாக்குறாங்க.
லுக் எல்லாம் மேட்டரே கிடையாது, நீ போய் நடிச்சு பாரு அப்படிங்கிற அந்த டைரக்டர். நீ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு வந்த, இப்போ ஒரு குறும்படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சே முடிச்சிருக்கிற, யாருக்கு தெரியும் சினிமாலையும் கூட நீ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னவோன்னு நல்லா தெம்பூட்டுற வேலை பேசியிருக்கிற. அப்புறம் போட்டோ எடுக்க வந்தான், போட்டோவும் எடுத்தாச்சு. அம்மா குப்பை அள்ளுற வேலை பாக்குறாங்க போல. புருஷங்காரன் படத்துக்கு போகணும், காசு வேணும்னு கேட்க காசு கொடுக்குறாங்க. இவனும் கிளம்பிட்டான். எங்கடா போறேன்னு கேட்டா இவன் போறது சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்புக்காக. ஆனா அம்மா கிட்ட சொல்றது வெளிநாட்டு வேலை சம்பந்தமானு. ஆனா இந்த ட்ரெஸ்ல நீ போனேன்னா உனக்கு யாரா வேலை கொடுப்பா, போய் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடான்னு டக்கின் பண்ணி ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாத்தி குப்பை வண்டிலேயே கூடயே அம்மா கூட்டிட்டு போறாங்க. நண்பர்கள் எல்லாம் போற வழியில பார்த்துட்டு ஓட்டுவாங்க. செலவுக்கு இந்தார் அப்படின்னு அம்மா காசும் கொடுக்குறாங்க. நல்லா இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு பணமும் கொடுக்குறாங்க. பாவம் இந்த பக்கம் ஒருத்தன் ஒரு 500 ரூபாய் கிடைக்குமான்னு பல பேர்ட்ட போன்ல கடன் கேட்டுட்டு இருக்கிறான். அவங்கிட்டே வந்து இங்க நடிப்புக்கு இன்டர்வியூ நடக்கிறது எங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க உடனே அவர் ஏத்த இறக்கமா பாக்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறான் போல. அவன் பெரிய கியூ நிக்குது. கியூ எல்லாம் கரைஞ்சு நம்ம ஆளு முன்னாடி வந்து நிக்கிறான். டீடைல்ஸ் முதல்ல ஃபில் பண்ணணும், பேரு போன் நம்பர் எல்லாம் கொடுக்கணும் போல. அவரும் முகத்தை தான் ஒரு மாதிரியா பாக்குறாரு. கையில கூட அவனுக்கு அந்த நிறமாற்றம் இருக்கிறத கவனிக்கலாம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னா 500 ரூபாய் கட்டணும் போல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா, இது நம்ம பையலுக்கு தெரியாது. பணம் இல்லாம நடிச்சு காட்டலாமான்னு கேட்க வாய்ப்பு இல்லைங்கிறாரு அவரு. சார் இன்னும் நம்ம பையன் திரும்பி போயிட்டாங்க. அந்த பக்கம் போன்ல கேட்டுட்டு இருக்கிறவரு 500 ரூபாய் இல்லைன்னா பரவாயில்ல 400 ரூபா கொடு, இல்ல 300 ரூபா கொடுன்னு கடன் கேட்டுட்டு இருக்கிறாப்ல. அம்மா கொடுத்த காசு எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாத்துக்கிறான். ஒரு 430 ரூபா இருக்குங்க. அந்த காசை கொண்டு போய் கொடுத்து என்ன அலோவ் பண்ணுங்கன்னு கேக்குறாப்ல. மீதியை நான் ஜிபேல அனுப்புறேன், அப்பயும் ஒரு 2 ரூபா கம்மியா இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு கொடுக்குறாங்க. ஜிபேயும் பண்ணியாச்சு. ஆஹா, ஜிபே பண்ணும்போது வேற அந்த சந்தியா கால் பண்ணுதுங்க. கட் பண்ணி விடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன போட்டு வீட்டுக்கு ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்கிறேன், இதெல்லாம் டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு. இங்க இன் பண்ணிட்டு இருக்கிறவன அந்த இன்ன எடுத்து விட சொல்றாங்க. எடுத்து விட்டா அதுல இந்த தீ காயம் இருக்குங்க, சட்டையில ஓட்ட. அதை பார்த்து அந்த பைபிள்ல சிரிக்கிறான் ஏளனமா. அப்புறம் ஃபுல் ஹேண்ட மடிச்சு மேல ஏத்தி விட சொல்றாரு. பிச்சைக்காரங்களுக்கு கூட நடிக்கணும்னு ஆசையாக்கும் அப்படின்னு வேற நக்கல் பண்றாரு. ஒரு டயலாக் பேப்பரை உள்ள கொடுத்து அதை எமோஷனலா படிக்க சொல்லி கேக்குறாங்க. கொஞ்சம் சோகத்தோட படிக்கணுமா. கேமரால நல்ல ஜூம் போறாங்க, கவனிக்கலாம். சோகமா ஒரே டயலாக் அழகா சொல்லி காமிச்சிருக்கான் போல. உடனே அவங்க ஆர் செலக்டட், இந்த டேட்ல இந்த இடத்துக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைபிள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். போன்ல பல பேர்ட்ட கடன் கேட்டான்ல அந்த பைய உங்களுக்கு கிடைச்சிருச்சா, நானும் போறேன்னு இன்டர்வியூக்கு போறாங்க. உடனே நம்ம ஆளு மறுபடியும் இன் பண்ணிட்டு நான் செலக்ட் ஆயிட்டேன்னு கெத்தா வந்து சொல்றான். அதோட மட்டும் இல்ல, ஒரு 2 ரூபா பாக்கி இருந்ததுல அந்த 2 ரூபாவையும் ஜிபே பண்ணிட்டான் போல. அவருக்கு ஜிபே எஸ்எம்எஸ் வருதுங்க, 2 ரூபா கிடைச்சிருச்சுன்ட்டு. பயங்கர கெத்தோட வராரு. அது எப்படி இவன் 2 ரூபா இல்லாதவன் திருதுப்புன்னு 2 ரூபா வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஜிபேல அப்பப்ப ஸ்கேன் பண்ணி பே பண்ணோம்னா ரிவார்டுன்னு சொல்லி 2-3 ரூபா கொடுப்பாங்க. அப்படி 3 ரூபா வந்திருக்கும். அதை வச்சுதான் இந்த 2 ரூபாவை செட்டில் பண்ணிருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோக்காரங்க உட்காந்துட்டு இருக்கிற ஒரு இடம், ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் போல. அங்க எங்க இருப்பாங்க, நாங்க தான் சவாரி ஏத்துவோம்னு பிரச்சனை பண்றவங்க இங்கேயும் பிரச்சனை பண்றாங்க. யாரு கூட, நம்ம ஆட்டோக்கார மச்சான் கூடயும் மச்சான் பொண்டாட்டி கூடயும். என்னடா பிரச்சனை கேட்டா இவரோட பொண்டாட்டிய அவங்க கஸ்டமர்னு நினைச்சிட்டாங்க. எங்க இருந்தோ வருவ, கஸ்டமரை கூட்டு போவ, நாங்க கீழே நிக்கிறவங்க இழிச்சவாங்களா, ஏறினா எங்க வண்டியில ஏறுமா இல்லன்னா நடந்து போமா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. என் பொண்டாட்டி தான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசு கேட்காம போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க போக அவரையும் அடிக்கிறதுக்கு வராங்க. போலீஸ்காரர் வந்தா போலீஸ்காரர்கிட்டயும் நான் கேட்கறாங்க. அப்ப வேற வழி இல்லாம எப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், எனக்கு உடம்பு முடியல, நான் வீட்டுக்கு போகணும், தயவு செய்து வண்டி எடுத்து தொலைன்னு ஃப்ளோல கத்திடுறா. அப்புறம் தான் போலீஸும் மத்த ஆட்களும் அடங்குறாங்க. நீ யாரா அப்படின்னு கேட்க நம்ம பயம் முழிக்கிறான். அப்பதான் நம்ம ஆட்டோக்காரர் என் மச்சான் தான் அப்படின்னு சொன்னதும் வண்டியில ஏறு அப்படின்னு 2 பேரையும் வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்தி போலீஸ்காரர் அமுச்சு விட்டார். அண்ணனையும் தங்கச்சியையும் ஒன்னா ஆட்டோல கூட்டிட்டு போறது இதுதான் முதன் முறை கல்யாணத்துக்கு பிறகு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆட்டோக்காரருக்கு. ஆனா உள்ள அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. ஏரியா பக்கம் வந்தாச்சு. அடுத்த வாரம் வேற ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டுக்கு போகணும்னு அம்மாட்ட போய் சொல்றான். தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கிற மேட்டர் அம்மா கிட்ட சொன்னா அப்பா சந்தோஷப்படுறாரு, ஆனா அம்மா கிட்ட சந்தோஷம் இல்ல. அவளாதானே தேடி போனா போட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப வீரமா வெளியில டயலாக பேசிட்டு வந்துட்டா. ஆனா அந்த அடுப்படிக்குள்ள அந்த சமையலறைக்குள்ள யாரும் பார்க்காதப்ப மட்டும்தான் வருத்தத்தை கொட்டுறாங்க. ஹோம் டெலிவரி ஆர்டர் போட்டு விட்டுச்சுல ஹீரோயின், அத டெலிவரிக்காக நம்ம பையன் வரா. உள்ள நம்ம தாடிக்காரர் இந்த தடவை டையெல்லாம் அடிக்கல, எல்லாம் நரைச்சு போய் ஓப்படா தெரியுது. காலிங் பெல் அடிச்சா உள்ள இருந்து யாரும் வரல. மறுபடியும் அடிச்சா அப்பயும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வராங்க. 2-3 தடவை போனை கட் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்கேன். அதனால அந்த அம்மா முறைக்குது. 1230 ரூபா அப்படின்னு டெலிவரி காசை கேட்கறா. உள்ள வையே அப்படின்றது அந்த அம்மா. இல்ல இங்கதான் கொடுக்க முடியுங்கிறா. பேரு ஹோம் டெலிவரி தானே, டோர் டெலிவரி இல்ல, டோரை தாண்டி உள்ள வந்து தான் கொடுக்கணுங்குது. சரி நீ இவனு உள்ள வருவாங்க. உள்ள வந்ததும் கதவை லாக் பண்ணிட்டா. இரு எதுக்கு கதவை லாக் பண்ண அப்படிங்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பிரச்சனை இல்லன்னு ஓட பாக்குறான். கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, ஆபீஸ் பக்கம் வர மாட்டேங்கிற, ஏன்டா அப்படின்னு மிரட்டுது. ஏன் காலை எடுக்கல அப்படின்னு கேட்க இவன் யாரா வந்தா பிரச்சனை ஆயிரும், தயவு செய்து கதவை தரன்னு கேட்க அம்மா இப்ப வர நேரம் தான், அதுக்குள்ள நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எதுக்கு அவாய்ட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. என் பசங்க அது இதுன்னு காதுபட பேசிக்கிறாங்க, எனக்கு சரியா படலங்கிறான். நம்ம நல்ல நண்பர்கள் தானே, அவங்க அதை தாண்டி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு இவளும் கேக்குறா. ஆமா ஃப்ரெண்டு தானே வேற என்னன்னு அவன் கேக்குறான். ஏன்டா முன்ன பின்ன நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையான்னு வார்த்தையை விட்டா. அப்ப அவன் இல்லன்னு பதில் சொல்லாம ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்ப ஒரு காதல் இருந்திருக்குது போல. எடுத்ததான் அடுத்த கேள்வி யார் அவ அப்படின்னு கேட்க நம்ம ஆளு முழிக்கிறாங்க. ஜிஜின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான் போல சொல்றான். ஒன் சைடு லவ்வான்னு கேட்டா டபுள் சைடு லவ்வா சொல்றான்.
சொல்றான். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, ஸ்டார்டிங்ல இவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்ததுல, இந்த தோல் பிரச்சனை எல்லாம். எப்ப இந்த தோல் பிரச்சனை எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்பவே கழட்டி விட்டு போயிட்டா போல. இதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா இவ. அப்பதான் நம்ம பயலுக்கு உரைக்குதான்னு அப்பையும் தெரியல, ஒரு மாதிரி முழிக்கிறான். காசு வேணா அப்படின்னு அவ கேக்குறா. வேணான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறான். பணம் வேணான்னு சொல்லிட்டு போறான்னா அப்ப பயபிள்ளைக்கு உரைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எடுத்ததுமே எல்லாரும் ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சிம்பாலிக்கா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கூட மோஸ்ட்லி இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க காதல் அடுத்த லெவலுக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. டீ சாப்பிட்டு இருக்கும்போது பொய் சொல்லிட்டே ஏதோ இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வேற வழி இல்லாம உண்மையை சொல்றான். இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நடிக்க வர சொல்லிருக்காங்கன்னு. இதை என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா உனக்கு தயக்கன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஜெமினின்னு ஒரு படம் வந்ததுல அந்த படத்துல இவன் சின்ன ரோல் பண்ணிருப்பான் போல. சோ அந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தேவையில்லாத ஐட்டங்களை வெட்டி தூக்குறாப்ல, அந்த காட்சியை வெட்டி தூக்கிட்டாங்க போல. அதுல இருந்து யார்கிட்டயும் இந்த மாதிரி சொல்றது இல்ல அப்படின்னு சொல்ல, யார்கிட்டயும் சொல்லனா பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, பொய் சொல்ல வேண்டான்னு இவளே அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறா. இங்க பார்த்தா ஷூட்டிங் வேலைக்காக ரொம்ப பரபரப்பா வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இல்ல வா கிளம்புவோன்னு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஏன்டா அப்படின்னு இவளும் கேக்குறா. இல்ல இதெல்லாம் பார்த்தா எனக்கு கை கால் உதறுது, வா கிளம்புவோங்கிறான். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னால நடிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு வண்டியில ஏறி உட்காந்தா இறங்குறியா இல்லையான்னு சத்தம் போடுறா. அப்புறம் தெம்புற்ற வயல 4 வார்த்தை பேசிட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு அமுச்சு வச்சுட்டா. அவ சொல்லிட்டு போயிட்டா. பின்னாடி அந்த 500 ரூபாய் கடன் கட்டலாம் ஒருத்தன் போன்ல, அவனும் வர்றான். அவனும் செலக்டா இருப்பான் போல. 2 பேரும் ஒன்னா தான் உள்ள வராங்க. இவங்க பேசும்போது பின்னாடி கேமரா இருக்குது. டயலாக்க கரெக்டா சொல்லுங்க, நான் சொல்லிடுக்க போற டயலாக்க கரெக்டா சொல்லணும், ஆனா கேமராவை பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவன் தான் அன்னைக்கு ஓவரா பேசினவன். சொன்ன அடுத்த நடி எல்லா பேரும் கேமராவை பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. கேமராமேன் கிட்ட இருந்து திட்டு வாங்குறாப்ல. டேக் போலான்னு சொல்லும்போது டைரக்டர் நீயே ஆக்ஷன் சொல்லிட்டு இந்த சீன் எடுறா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாப்ல போல. உடனே பயபுள்ள டச் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகுறாரு. உள்ளேயே இவர் நடிக்கிறார் போல ஒரு சீனுக்கு. இவரே ஆக்ஷன் சொல்லிட்டு ஏதோ போராட்டம் பண்றாப்ல நடிக்கணும் போல. அவர் நடிக்கிறாரு. நம்ம பைய எதுவுமே சொல்லாம கம்முனே இருக்கிறான். அப்புறம் சேர்ந்து இவனும் கோஷம் போடுறாங்க. ஒரு வழியா அந்த சீனு முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் நடிகர் வராரு. நிறைய பேர் செல்ஃபிக்கு வர பிஸியா இருக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டே வராப்ல சீனை போட்டுக்கிட்டு. மாணவர்களை பார்த்து நீங்க இந்த டயலாக பேசணும்னு சொல்ல, டயலாக் ரொம்ப டிராமாவா இருக்குதே, ஒர்க் ஆகுமான்னு கேக்குறாரு நடிகர். கேமரா இந்த பக்கம் தானே இருக்கு, நான் சும்மா முன்ன பின்ன பேசுறேன், டப்பிங்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு திமிரா பேசிட்டு இருக்காரு நடிகர். கொஞ்சம் டயலாக பேசுனீங்கன்னா உணர்ச்சிகரமா நல்லா இருக்கும் அப்படின்னு இவரு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்க சரின்னு ஒத்துக்கிட்டு போறான் அந்த நடிகர். அப்பா ஒரு பெரிய டைரக்டர், அதுக்காக ஓவர் திமிர காட்டுறான் பாத்தியான்னு முன்னாடி விட்டு பின்னாடி கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம டைரக்டர். அப்புறம் போய் என்ன ஏதுன்னு பாருப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பக்கம் வந்த பிறகுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன டயலாக் எல்லாத்தையுமே இப்ப இந்த நடிகர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்ப அவர் நடிக்கல போல, சும்மா நடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதுக்கு மத்தியில நம்ம பையன் சும்மா இல்லாம அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போறதுக்கு தான் எங்க கிட்ட 500 ரூபாய் ஆட்டைய போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. முன்னாடி கூட நிக்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்க, முன்னாடி தானே நிக்கணும், இங்க வான்னு பின்னாடி நின்னவனை முன்னாடி கொண்டு வந்து நிக்க விட்டு கையில ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்ட நீ பேசணும் சரியா அப்படின்னு ஸ்கிரிப்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில அதுக்குள்ள கேமராமேன் ஆக்ஷன் சொல்லிட்டாப்ல. பார்த்தா ஃப்ரேமுக்கு முன்னாடி எவன்டா அவங்க இவனை நிக்க வச்சது, நாம என்ன ஹாரர் படமா எடுக்கிறோம், நல்ல அழகான பையனை முன்னாடி போடு, இவனை பின்னாடி போடு அப்படின்னு சத்தம் போட்டாப்ல. எல்லாருக்கும் முன்னாடி ஒரே அவமானமா போயிடும். கண்கலங்கி போய் நிக்கிறான் பாவம். வீட்டு பக்கம் வந்தா வீட்டுல அப்பா வேட்டு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு கேட்டா, நம்ம பையன் நடிச்ச அந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்குது போல, சொல்லவே இல்லையடா மகனே என்ன பாராட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அம்மா இந்த மேட்டரை கேட்டுக்கிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. உன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம புள்ள வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா, அம்புட்டுதான் அப்படின்னு சத்தம் போட்டு போறாங்க. ஆமாடா உங்க அம்மா சொல்றதும் நியாயம் தான், பணம் கொடுத்தா நடிக்க வைக்கிறேன்னு பல பேர் வருவாங்க, ஏமாந்துறாத பாரு அப்படின்னு அவரும் அட்வைஸ் போட சோகமா கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தா அந்த குறும்படத்தை அந்த ஷார்ட் பிலிமை எடுத்த டைரக்டர் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி ஏரியா பக்கம் விசாரிச்சிட்டு இருக்கிறார். நண்பர்கள்கிட்டயே விசாரிக்கிறாப்ல. நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுமே தெரியாதுன்னு போய் சொல்றாங்க. அடப்பாவமே பார்த்தா எதுக்க டெலிவரிக்கு போன நம்ம பையல பாத்துறாங்க. என்ன போன் ஆஃப்ல கிடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டே வராரு. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன், அன்னைக்கு மட்டும் நீ நடிச்சு கொடுக்கலனா என் ஷார்ட் பிலிம் நேரம் ரிலீஸ் ஆயிருக்காது அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கான் போல. அப்புறம் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு கேட்க, ஒண்ணுமில்லங்கிறான். நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, அடுத்த ஷூட்டிங்ல சந்திப்போம் சொல்லும்போது எதுக்கு 100 பேருக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறதுக்கா அப்படின்னு கேக்குறான். எல்லாம் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு டைரக்டர் சொன்னாலும் இவன் கேட்கல. பிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் மாறிடுச்சு, எல்லா பேரும் அழகா பாக்குறது இல்ல, நடிப்போட அழகத்தான் பாக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அப்படி எல்லாம் இல்ல, எல்லாம் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி அப்ப ஒன்று பண்ணு, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடை, எல்லாம் மாறின பிறகு வெளியில வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் அந்த ஷார்ட் பிலிமை பார்த்திருப்பாங்க போல. என்ன நடிகன் ஆயிட்ட போல, எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு சீனை போடுறாங்க. ஒருத்த மட்டும் தான் பாத்துருக்கான். மீதி நண்பர்கள் உடனே அதை பாக்குறதுக்கு ஆர்வமா போனை வாங்கி பாக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருக்கிற போலயே அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனா அடுத்த நடி எவ்வளவு காசு கொடுத்தன்னு கேக்குறாங்க. காசு கொடுக்காம இந்த மாதிரி ரோல் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களே கேட்க, நம்ம பையன் 5 பைசா செலவு பண்ணலங்கிறத சொல்றான். உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது, பொண்ணு கிடைக்குது அப்படின்னு ஏதோ ஃப்ளோல பேசி விட்டுருவான் அந்த காய்கறி கடைக்காரன். பதிலுக்கு நம்மாலும் பேசி விட்டுருவான். பல காலமா டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தடவை தான் பதிலுக்கு நம்ம பையன் கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் பர்ஃபெக்ட்டா இருக்கிறாப்ல ஓவரா பேசுறாங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஓட்டுறோம் அவ்வளவுதானு ஒரு பையன் எடுத்து சொல்லுவாங்க. ஓட்டுறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் ஓவர் சீரியஸா போடாதடா, இந்த
மூச்சிக்கு சீரியஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த காய்கறி கடைக்கார அடிக்கடி நம்ம பயல பாண்டா பாண்டான்னு பேர் வச்சு கூப்பிடுவான். அந்த பாண்டா கரடிகளுக்கு தான் முகத்துல கண்ணுக்கு பக்கத்துல வெள்ளை வெள்ளையா இருக்கும். இனிமே என்ன அந்த மாதிரி பாண்டான்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட கூடாது அப்படிங்கிறாங்க. பாண்டாவை பாண்டான்னு கூப்பிடாம வேற என்னடா சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்க போய் தள்ளி விட்டாங்க. அந்த பக்கம் தாடிக்காரனுக்கு பொலிர்னு ஒரு அரை, காய்கறிக்காரன் பதிலுக்கு ஒரு எத்து. நண்பர்களா இருந்தவங்க இப்ப சண்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க. கடைக்காரரு அவங்க மேல தண்ணி எடுத்து ஊத்தி அங்க போய் சண்டை போடுங்கடா ஓடுங்கடான்னு விரட்டி விட்டாரு. அதனால சண்டை நின்னுச்சு. அப்புறம் இந்த பக்கம் தான் காதலி கூட பேசிட்டு போகும்போது தண்ணி தொட்டி பக்கம் ஃப்ரீயா பேசுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போற வழியில இப்படி பேர் வச்சு கூப்பிட்டா எல்லாரையும் அடிச்சுட்டு இருப்பியா என்ன, புத்திசாலித்தனமா யோசி அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கா. ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்காக கூட்டு வந்திருக்கான் போல. உனக்கு இப்ப பேரு தானே முக்கியம், உன் பேரை காப்பாத்துற ரேஞ்சுக்கு நீ என்ன செஞ்ச, மரியாதை தானா வரணும், அடிச்சாலாம் கிடைக்காது, கிடைக்கிறாப்ல ஏதாவது பண்ணு அப்படின்னு அட்வைஸ் போடுற. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மேல வந்துட்டா கீழ இருந்து அவங்க போடுற அந்த சத்தம் எல்லாம் உன் காதுல கேட்கவே கேட்காது, கேட்காத தூரத்துக்கு நீ மேல வந்துட்டா எல்லாம் தாண்டி போயிடும் அப்படின்னு அழகான அட்வைஸ் போடுற. அப்புறம் வேலை கோயில் குளம்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களோ டைம் பாஸுக்காக தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சீரியஸுங்கிற அவ. உடனே அவன் முகம் மாறுதுங்க. நீங்க எல்லாம் அவனுக்கு பிரச்சனை இருக்குங்கிறாப்ல பாக்குறீங்க, ஆனா அவன் அதை ஒரு பிரச்சனையாவே பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்ங்கிற ரேஞ்சுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு கடை பக்கம் போனா அங்க பாண்டா வேஷம் போட்ட ஒருத்தவங்க இருக்கிறான். கூப்பன் கோட் எல்லாம் கொடுத்து அங்கதான் ஏதோ வேலை பார்க்கணும் போல. அங்க அவங்களுக்கு பொம்மை கிடைக்கும், அது கூட ஒரு பாண்டா பொம்மையை தான் அவ தூக்குறா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து போட்டு பார்த்து அழகு பாக்குறா. ராத்திரி நம்ம பையில கூப்பிட்டு அவன் நெத்தியில முத்தா கொடுக்க பயவுள்ள சொர்க்கத்தை பக்கத்துல பார்த்துட்டு வந்தாப்ல சந்தோஷத்துல இருக்கிறான். அவதான் கூட்டு விட்டுருப்பா, அதனால வந்துட்டு போயிருப்பான். ஆனா அதே சமயம் வெளியில வந்து பார்த்தா வெளிநாட்டுல வேலை பார்த்த ஹீரோயினோட அப்பா, அப்புறம் தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் கசின்னு சொல்லியிருப்பாவ. அவங்க ரெண்டு பேரும் யார் நீயே, இந்நேரத்துல எதுக்கு இங்க உள்ள இருந்து வெளியில வர்ற அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருட வந்திருக்கானு நினைக்கிறாங்க. சட்டையை பிடிக்கிறாங்க. கீழ் வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்கிற அவன். கீழ் வீட்டுல எல்லாருமே பழனிக்கு போயிருக்காங்களா. அம்மா சொல்லிட்டே கீழே இறங்கும். வீட்டுல யாருமே இல்ல, அப்ப யாரையா பார்க்க வந்த அப்படின்னு அடிக்கவே போயிட்டான் அவன். ஏய் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, கீழ் வீட்டு பையனோட ஃப்ரெண்டு அடிக்கடி வருவான் போவான், ஏன் பிரச்சனை பண்றீங்கிறாங்க அம்மா. உடனே அந்த சொந்தக்காரன் உன் மூஞ்சியே சரியில்லை, பே பார்த்தாலே திருட மாதிரி இருக்கிற, என்ன மறைக்கிற பே அப்படின்னு விரட்டி விடுறாங்க. ஒரே அவமானமா போச்சு இவனுக்கு. இப்பதான் சொர்க்கத்தை பக்கத்துல பாத்துட்டு வந்தான்னு சொன்னோம், அதுக்குள்ள நரகத்தை பக்கத்துல பாக்குறாப்ல ஆக்கி விட்டானுங்க. இப்பதான் பொட்டி படிக்க எடுத்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாரு போல அவரு. அப்புறம் அடுத்த நாள் முதல் வேலையா கடைக்கு தான் வரா. நம்ம பைய சரக்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். சாரி கேட்கறா வந்து. அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் யோசிக்கல, இல்லன்னா உன்னை கூப்பிட்டு மாட்டேன்னு சாரி கேட்கறா. ஆனாலும் ஒரு மாதிரி கோமாவே வேலை பாக்குறாங்க. இவன் சாரி சொல்லிட்டியா போ அப்படிங்கிறான். ஏதாவது இருந்தா பேசுன்னு சொன்னா கூட கேட்காம அங்கிட்டே போறான். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கோமா இருக்கிறேன்னு. என்னடா கோவம்னு கேட்டா உங்க வீட்டு ஆளுக எல்லாம் மூஞ்சியை பார்த்தே எல்லாத்தையும் முடிவு பண்ணிருவீங்களேன்னு கோவப்படுறான். அவன் அப்படி பேசினா நான் என்ன பண்ண முடியும்னு நியாயமா தான் கேட்கறான். நீ சும்மா நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த, இல்ல புரியல, அப்ப அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்னு கேட்பா. உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானங்கிறான் இவன். அட்வைஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான், அந்த இடத்துல நீ ஏதாவது பண்ணிருக்கணும்ல அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றத வீட்டுல சொல்றதா இருந்தா உனக்கு அவமானமா இருக்கும்ல, அதனால மறைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அவளுக்கு கோவம் வருது, கூடவே அழுகையும் வருது. அப்பதான் ஒரு மறுபடியும் ஒரு அட்வைஸ் போடுவா. போட்டோல ஈஸியா ஃபில்டர் பண்ணி அந்த கரை எல்லாத்தையும் மறைச்சு அழகா காட்டிட முடியும், அந்த மாதிரி வெளியில மட்டும் நீ பண்ற, மனசுக்குள்ள இருக்கிற கரையையும் நீ அழிக்கணும்னு ஒரு அட்வைஸ போட்டு போறாங்க. நல்ல அட்வைஸ் தான். திடீர்னு குறுக்கால ஒரு வண்டி வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா அதே சொந்தக்கார பையன் தான். கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இவன் ரெண்டு பேரும் லவ் பண்றத கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வந்து வயித்துலயே அடிக்கிறான். என்னடான்னு கேட்டா உனக்கு லவ் பண்றதுக்கு ஏன் தான் உனக்கு கிடைச்சதான்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஓ பயபுள்ள லவ் பண்றான் போல அந்த தூரத்து சொந்தம். இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காய்கறி கடைக்காரன் மத்த பசங்க பாப்பாங்க. 3 பேர் சேர்ந்து அடிக்கிறத பார்த்துட்டு காய்கறி கடை அடிக்கட்டும் விடுங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு நண்பன் அடிக்கிறாங்கடா ஹெல்ப் பண்ணணும்டா அப்படிங்கிறான். தெருவில் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்களே ஒழிய கொஞ்சம் கூட இந்த பக்கம் இதை சட்ட செய்யல. கையில இருக்கிற காப்ப கலட்டி மூஞ்சில காயத்தை ஏற்படுத்துறதுக்கு ஓங்கி அடிக்க போவான் பாருங்க. அப்ப பால் வந்து தடுத்து நிறுத்தும். எவன்டா அவன் திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. சோ விளையாடும் போது தெரியாம அடிச்சிருச்சு போல. மறுபடியும் பிடிக்கன்னு சொல்லி மறுபடியும் காப்ப வச்சு அடிக்க போகும்போது மூஞ்சில அடிபடுது. நெத்திலேயே ரத்தம். அப்படியே மயங்கி பொத்துரு கீழே விழுகிறான். சரியான அடி. ஆனா அடிச்சவை எவன்னுங்கிறது நமக்கும் தெரியல, நம்ம ஹீரோவுக்கும் தெரியல. இவங்க இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நன்மை கூட கோபமா இருந்தாலும் நன்மை மேல கை வைக்கும் போது ஹெல்ப் பண்றது கூட வெளியில தெரியாத ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டேய் சீக்கிரம் பாடியை தூக்கிட்டு போங்கடா, பந்து வந்துச்சு, அடுத்து கல்லு வரும்னு சொல்லி முடிக்கல, கார் கண்ணாடியை கல்லால் அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா மொட்டை மாடியில் இருந்தா நம்ம மச்சான் ஆட்டோக்கார. அவன் அங்கிருந்து கல்லால் அடிச்சிருக்கான். அப்பயும் ஹெல்ப் பண்ணது தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆதல் சொல்றாங்க. நல்லா அடி வாங்கினியா, சுடுதண்ணில குளிச்சா சரியா போயிடுங்கிறான் கடைக்காரன். குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம ஆட்டோக்காரர். தண்ணி வாங்கி குடிச்சா சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். எஸ் குடிச்சிட்டான். பக்கத்திலேயே நம்ம ஆட்டோக்காரரும் உட்காந்துட்டாரு. எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் பைக்ல அங்க நம்ம ஹீரோயின் அங்கிட்டு போறா. ரோட்ல வச்சு ஒரு நாள் தங்கச்சி புருஷங்கிட்ட சந்தோஷமா நம்ம போய் பேசிட்டு இருக்கிறத அங்கிட்ட அம்மா பாத்துட்டாங்க. போச்சு போ, வீட்டுக்கு போனாதான் இருக்குது. அப்புறம் இவனும் ஷூட்டிங்ல நடிக்கிறதுக்கு அங்கங்க போவான். போ அவமானத்தை எல்லாம் பெருசா பாக்குறது இல்ல. அம்மா
கஷ்டப்பட்டு குப்பை எள்ளி வேலை பார்க்கறத பார்த்துட்டே போவான். வருத்தமா இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னு கடைக்காரர் வேற அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா அவ. ஒருவேளை வீடு காலி பண்ணி வேற ஏரியாவுக்கு போறாங்களோ என்னவோ. நம்ம பையிலும் வந்து அதை கவனிக்கிறான். வீடு காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. பயபுள்ள சோகமா ஒத்தையா நிக்கிறான். வேலை கிளம்புற சமயம் 2000 பணம் வேணும்னு வந்து கேக்குறாங்க அம்மா கிட்ட. பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்காகன்னு கேக்குறான். சரி வா வண்டியில ஏறு, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கடன் கேக்குறாங்க அந்த அம்மா. புருஷங்கார வேற விஜய் சேதுபதி படம் வருது, எனக்கு கொஞ்சம் டிக்கெட்டுக்கு பணம் வேணும்னு கேக்குறாரு. சரி உனக்கு மட்டும் டிக்கெட் எடுக்காம ஒரு 5 டிக்கெட்டை சேர்த்து எடுத்து வை, 5 டிக்கெட் எடுத்து வைங்கிறாங்க. இது 5 அப்படின்னு அவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு. 5னா அப்பா அம்மா பையன் அப்புறம் பொண்ணு பொண்ணோட புருஷன் இப்படிதான் இருக்கும் போல நினைக்கிறேன். பார்த்தா நம்ம மொபைலுக்கு ஒரு கால் வருதுங்க. திரிஷூர்ல ஒரு ஷூட்டிங், ஆடிஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவன் ஒரு வேலை இருக்கே கஷ்டமே அப்படின்னுவான். இல்ல ஷார்ட் பிலிம்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டைரக்டருக்கு பிடிச்சு போய் தான் கேட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு போனை கட் பண்ணியாச்சு. இவன் இப்ப யோசிக்கிறான். பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு இப்ப பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போறதா இல்ல ஆடிஷன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு திரிஷூருக்கு போறதான்னு யோசிக்கிறான். எதுக்கே திரிஷூர் வண்டி தான் நிக்குது. பக்கத்துல டீ கடையில இருக்கிற ஒரு டிவில மம்மூட்டி அட்வைஸ் பண்றாப்ல ஒரு டயலாக் ஓடும். அதை பார்த்ததும் ஓடுறா கழுதின்னு திரிசூர் வண்டியில ஏறிட்டாங்க. கூப்பிட்டு விட்டாங்க. ஒரு வழியா வந்தாச்சுங்க. இங்க வந்து பார்த்தா அன்னைக்கு அசிங்கமா பேசின அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கிறான். தனக்குன்னு இந்த படத்துல ஒதுக்கி வச்சிருந்த ரோல், அந்த ரோலுக்கு தான் இப்போ டைரக்டரை இந்த பையில கூப்பிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. அதனால இவனுக்கு கொஞ்சம் பொறாம. இந்த ஷார்ட் பிலிமை காமிச்சிருக்கும் போது தெரியாதனமா அவர் சிரிச்சு தொலைஞ்சிட்டாரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். எப்பவுமே சிரிக்காத இந்த பையிலேயே சிரிக்க வச்சிருக்கிறது உன் பர்ஃபார்மன்ஸ்னு, அதனாலதான் அந்த ரோலை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு டைரக்டர். தெரிஞ்சிருந்தா சிரிச்சிருக்க மாட்டேன்னு புலம்பிட்டு இருக்காரு அங்க அசிஸ்டன்ட். அதே சமயம் பார்த்தா அந்த நடிகர் நல்லா சரக்கடிச்சு போதையில வராரு. 2 பேரை தூக்கி கொண்டு வந்து படுக்க போட்டுருக்காங்க பாருங்க. செம போதையில இருக்கிற இவனை வச்சுதான் இப்ப தேத்தி படத்துல நடிக்க வைக்கணுமா. ப்ரொடியூசர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு. செம போதையில இருக்கிற இவனை வச்சு எங்கிட்ட நடிக்க வைக்கிறதுன்னு டைரக்டருக்கு குழப்பம். போதை தெளிஞ்சவ நம்ம எல்லாம் படம் பண்றோம்னு புலம்பிட்டு இருக்கிறான். இன்னும் முழுசா தெரியல. மறுபடியும் மட்டை ஆயிட்டான். அப்பதான் புதுசா நம்ம பையன் நிக்கிறத கவனிச்சுட்டு இந்த பையன் யாருன்னு விசாரிக்கிறாரு. ஆடிஷனுக்கு கூட்டு வந்திருக்கிறேங்கிறாரு டைரக்டர். ஆடிஷனா இவனா மூஞ்சில இருக்கிறதெல்லாம் மேக்கப்பா அப்படின்னு கேட்டா இல்ல ரியல் அப்படிங்கிறாரு டைரக்டர். அது வேறயா? கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம படத்துல நடிக்க வச்சாதான் பொலிட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது. இவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வெளியில சொல்லிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு ப்ரொடியூசர் யோசிக்கிறார். டைரக்டர் வேலையை இப்ப ப்ரொடியூசர் எடுக்கிறார். ஒரு நிமிஷம் உட்காரு அழுங்கிறாரு திருதுப்புன்னு. அவன் முழிக்கிறான். சார் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துட்டு நடிக்க சொல்லணும் சார் அப்படின்னு சொல்ல, சரி நானே உனக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்க அழு அப்படிங்கிறார். எமோஷனலா அழுங்கிறாப்ல. அசிஸ்டன்ட் சந்தோஷப்படுறான் எப்படியும் ஊத்திக்கும்னு. ஆனா பயபுள்ள நடிச்சு காட்டுறாங்க. இது பத்தாது இன்னும் அழுங்கிறாப்ல. சரி சிரி பாப்போம் அப்படிங்கிறாப்ல. சிரிடாங்கிற சிரிக்க மாட்டேங்கிற சிரின்னு கத்திட்டு இருக்காரு ப்ரொடியூசர். என்னால முடியல சார்ன்ட்டா. இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படியா பணத்தை போட முடியும் அப்படின்னு ப்ரொடியூசர் டைரக்டரை பார்த்து கேக்குறாப்ல. தம்பி நீ கிளம்பு தம்பின்னு ப்ரொடியூசர் விரட்டி விட்டார். இந்த மாதிரி ஜந்துக்களை எங்க இருந்து தான் பிடிக்கிறீங்களோ அப்படின்னு அவன் காதுபடைய சத்தம் போடுறார். ஏத்து விட்டு பொண்ணு ஃபாரினுக்கு போறா போல. ஊறுகாய் கொடுத்துட்டு வராங்க நம்ம அம்மா. வீட்டுல பார்த்தா இப்போ தங்கச்சி தாம் புருஷனோட வீடு வரைக்கும் வந்தாச்சுங்க. டீ காஃபி குடிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். பையன் வந்ததும் சாப்பிடலாமான்னு அம்மா கூப்பிடுறாங்க. தங்கச்சியை விசாரிச்சுட்டு சாப்பிடறதுக்கு ஜம்முன்னு வந்து உட்கார்றாங்க. சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. தண்ணி கேட்கறான். தண்ணி எடுத்து வராங்க. திரிசூர் பஸ்ல போனாப்ல இருக்குதுன்னு வெளியில வந்து சத்தம். ஒரு ஆடிஷனுக்கு போனேன்னு ஃப்ளோல சொல்லிட்டாங்க. அம்மா கேட்டாங்க. ஒரு வாய் தான் சாப்பிட்டுருப்பான். அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. பாஸ்போர்ட் ஆபீஸ் போறேன்னு சொல்லி தானே படம் வாங்கினேன், ஏன் போலன்னு கோவப்படுறாங்க. நாளைக்கு போறேம்மா அப்படிங்கிறான். சரி அப்ப கொடுத்த காசை கொடுன்னு கேக்குறாங்க. பைக்குள்ள இருந்து காசெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஒரு 500 ரூபா செலவு பண்ணிருப்பான் போல. 500 ரூபா செலவாய் போச்சுன்னு சொன்னதும் பையனை போட்டு அடி நடிக்கிறாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்த பையனை. போது நிறுத்தின தங்கச்சி வந்து தான் விலக்கி விடுறாங்க. உன் காசை திருப்பி கொடுத்துட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்கறான். உன் காசு எனக்கு வேண்டாம், நீ வாழ்க்கையில முன்னேறணும் அவ்வளவுதாங்கிறாங்க அம்மா. ஒருத்தி ஓடி போயிட்டா, இன்னொருத்தவன் சினிமான்னு திரியறான். என்ன குடும்பமோன்னு புலம்புறாங்க. எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு முதல் தடவையா அம்மா எடுத்து சத்தம் போடுறான். சண்டை நடந்ததும் பொண்ணும் புருஷனும் கிளம்பிட்டாங்க. மாத்த வேண்டியது இந்த வீடே இல்ல, உங்க மைண்ட் செட்னு சத்தம் போடுறாப்ல. மத்தவங்க மாதிரி வாழணும்னு மத்தவங்களையே பாத்துக்கிட்டு இருந்தா ஓ வாழ்க்கை வீணா போயிடும்னு சொல்லும்போது பொலிர்னு அப்பா ஒரு அறவுறாரு. பையனை கை நீட்டி அடிச்சது இதுதான் முதன்முறை. ஏண்டா உன்னை எப்படி ஒரு படத்துல ஹீரோவா போடுவாங்க, மூஞ்சியை காமிச்சாலே போதும் விரட்டி விட்டுருவாங்கன்னு ஃப்ளோல அம்மா திட்டி விட்டாங்க. வெளியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசும்போது கூட இவன் ஓரளவு கான்பிடண்டோட இருந்தான். பெத்த தாயே இந்த மாதிரி பேசினதும் எந்த பதிலும் சொல்லாம கோவமா விரக்தியா விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். கோவம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம், விரக்தி ஒரு பக்கம்னு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தெரியாம மூணையும் சேர்த்து கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கிற. சைட்ல பார்த்தா மம்முட்டியுடைய போஸ்டர் ஒன்னு இருக்குது. அங்கேயே உட்காந்து ஓரம் ஆளுதவன் தான் உடம்பு முழுக்க இருக்கிற அந்த நோயை பார்த்து அதை சுரண்டியே எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். வலிதான் வருது, அழுகதான் வருது. வேற வீட்டுக்கு போய் இவங்க செட்டில் ஆயிட்டாங்க. யாரோ போன் பண்ணி நம்ம ஹீரோ அங்க வந்தானான்னு சந்தியா கிட்ட விசாரிக்கிறாங்க. நம்ம தாடிக்காரன் இல்ல இங்க வரல அப்படிங்கிறா சந்தியா. நேத்து ராத்திரி வீட்டை விட்டு போனவன் தான் இன்னும் வரலன்னு சொன்னதும் சந்தியாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. உடனே இவளும் ஹீரோக்கு போன் பண்ணி பாக்குறா. போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்பா எங்க போறேன்னு கேட்டா இதோ வரேன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. எல்லா இடத்துக்கும் போய் பார்த்திருக்கா, எங்கேயும் இல்ல. கடைசியில பார்த்தா அந்த தண்ணி தொட்டி மொட்டை மாடில தான் இருக்கிறான். சோகத்தோட மொத்த ரூபமா இருக்கிறான். அவனை பேச வைக்கிறதுக்கே பெரிய விஷயமாயி போச்சு. அப்பையும் பேச முடியாம அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு கதற ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேல அவ ஒரு வார்த்தை கேட்கலையே. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சில மாதிரியே நிக்கிறா. அம்மா புள்ளைய
காணமேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா திட்டினேன், அதுக்கு யாராவது கோவப்பட்டு போவாங்களா அப்படின்னு அம்மா வீட்டுல வேற. ஆமா, நீ அப்படி இல்ல வார்த்தையை கொட்டிட்ட அப்படிங்கிறாரு அப்பா. நான் திட்டத்தை செஞ்சேன், நீங்க தான் அடிச்சீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. அதை ஆமா, நீங்க என்ன அடிச்சீங்க, என்ன அவன் கோவமா பேசிட்டாங்கிறதுக்கு தானே அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. நிறைய படம் பார்த்திருக்கிறேன், டயலாகா போய்கிட்டு இருக்கிற இடத்துல புலின்னு ஒரு அரை அடிச்சா சண்டை நின்னு போயிடும், அதைத்தான் பண்ணேன் அப்படிங்கிறாரு அவரு. அடுத்து எதையோ பார்த்துட்டு ஆச்சரியமா அப்படியே முழிக்கிறார் அப்பா. அடியே அங்க பாரு அப்படிங்கிறாப்ல. என்னடான்னு பார்த்தா இந்த தடவை வீடு வரைக்கும் கொண்டு வந்து பையனை இறக்கி விடுறா அவ. அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. ரெடியாகி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவனும் ஜரிங்கிறான். நம்ம பையன் எதுவுமே பேசாம கம்முன்னு வீட்டுக்குள்ள போறான். காதல் மன்னன் அப்படிங்கிறாரு அப்பா. இதெல்லாம் வேற. சொன்னாப்லயே ரெடியாகி அதே வீட்டுக்கு வந்து நிக்கிறான் நம்ம ஹீரோ. உடனே அந்த சொந்தக்காரன், நீ என்னடா இங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நான் தான் கூப்பிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா கிட்ட பேச வந்திருக்கிறாரு, உக்காரு அப்படின்னுச்சு பொண்ணு. மாமா என்ன மாமா ஹேப்பனிங் அப்படிங்கிறாரு அந்த சொந்தக்கார பையன். அதுக்கு அவரோ, நான் என்ன சொல்லட்டும், அதான் எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவரு கைய விரிச்சிட்டாரு போல. முடிவு பண்ணியாச்சா, ஏய் வெளியில போ அப்படின்னு சொந்தக்கார விரட்ட பாக்குறாங்க. வேண்டான்னு பொறுமையா சொல்லி பாக்குறா. ஏய் படி அப்படின்ட்டு இவனை விரட்ட பாக்குறாங்க. ப்ளீஸ் சொன்னா கேளு சன்னா கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததவே பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல. நெத்தியில பொட்டு வச்சது இவன் தான் என அப்படியே அமைதியாயிட்டார். இது அவங்க ஃபேமிலி மேட்டர், அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த சொந்தக்கார தான் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் பொறுமையா உட்காந்து இவன் பேச ஆரம்பிக்கல, அப்பாவே பேச ஆரம்பிக்கிறார். என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா, ஆனா இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டார். காரணம் என்னன்னா, உங்க 2 பேருக்குமே வாழ்க்கைனா என்னன்னு தெரியலன்னு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவரு. வாழ்க்கையில மேலே கீழேன்னு பல விஷயங்களை பார்த்த வேணா, உங்களுக்கு லைஃப்ல அந்த மாதிரி மேலே கீழே எல்லாம் பார்த்தா தான் புரியும் நினைக்கிறேன், அனுபவிச்சா தான் புரியும் நினைக்கிறேன், சொன்னா புரியாது இல்லைங்கிறாரு. ஆனா எனக்கு புரியும் அப்படிங்கிறா நம்ம பையன். என்னையா தெரியும் அப்படின்னு உடனே இவர் கேட்கிறார். கொஞ்சம் வாழ்க்கையை பத்தி தெரியுங்கிறான். அப்படியா சொல்லு, 1 கிலோ அரிசியோட விலை எவ்வளவு சொல்லுன்னு கேட்கிறார். நம்ம பையன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தவேங்கிறது அவருக்கு தெரியாது போல. 1 கிலோ சுகரோட விலை எவ்வளவுன்னு கேட்கிறாரு. தெரியாதா? வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கிறதுக்கு அரிசி விலையும் சுகர் விலையும் கேட்டிருக்கிறாப்ல. நம்ம பையன் சொல்லிட்டான், சுரக்ஷா அரிசியா இருந்தா கிலோ 48 ரூபாய், மட்டை அரிசியா இருந்தா விலை 50, நாட்டு சர்க்கரையை லூசா வாங்கினா கிலோ 40, பாக்கெட்ல வாங்கினா கிலோ 45 அப்படின்னு சொன்னதும் அவர் அரண்டு போறாரு. பக்கத்துல பொண்ணோட அம்மா, பையன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறாங்க, கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேளுங்க அப்படிங்குது. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற பையனுக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாதுங்கிறாப்ல. இல்ல வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்னு அந்த பொண்ணு சொல்லும். என்னப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, என்ன எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க, அவன் தயங்கி பிலிம் ஆக்டரா நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா சொன்னதும் அப்படியே அங்க சீனு கட்டுங்க. நம்ம பையன் வெளியில மார்க்கெட்ல இருக்கிறான். சொன்ன அந்த பதிலை கேட்டு ஆள் அடுத்து பதில் எதுவும் பேசல போல, கம்முன்னு சில மாதிரி நின்ட்டார் போல. தான் மச்சாங்கிட்ட எடுத்து சொல்லும் போதுதான் நமக்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிய வருது. இங்க வேற நம்ம பையன், அப்படித்தான் பெத்தவங்க அப்படி இப்படின்னு சீனை போடுவாங்க, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தாலி கட்டிக்கணும். அப்புறம் நம்ம வண்டியில ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்க. இப்ப நீ வண்டியில உட்காரல அப்படிங்கிறாப்ல சொன்னதோ பயபுல உட்காராம இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. டே சும்மா பேச்சுக்கு சொன்னடா அப்படின்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. மச்சான் திடீர்னு கீழே விழுந்துட்டான் மயங்கி. அதை பார்த்ததும் பதறிக்கிட்டு ஓடியாரா நம்ம பையன். என்னாச்சுன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அடுத்த நொடி பார்த்தா வீட்டுல புணமா இருக்கிறாங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் பிரிபடல. தங்கச்சி வேற இப்போ பிரெக்னண்டா இருக்கிறா. சாவுக்கு ஹீரோயின் கூட வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இதய பிரச்சனை அவனுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு போல. திடீர்னு அது வேலையை காட்டிடுச்சு. பொண்ணை கட்டி பிடிச்சு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும் பாவம். அப்புறம் அடுத்த நாள் வீட்டுல பால் வாங்கும் போது பால் கணக்கு இன்னும் பாக்கி இருக்குங்கிறாரு பால்காரர். 900 ரூபாய் பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ தங்கச்சி தான் வந்து 900 ரூபாய் பணம் கொடுக்குது. நாளையில இருந்து பால் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பால் கெடுக்கிறதுக்கு கூட இங்க காசு இல்ல போல. வீட்டோட நிலைமை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டான். யார் வீடு, நம்ம ஹீரோவோட வீட சொல்லல, தங்கச்சியோட புகுந்த வீட்டோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவ வந்து 900 ரூபாய் கொடுத்துட்டு நாளையில இருந்து பால் வேணான்னு சொல்லிட்டு போக மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க. மச்சானோட ஆட்டோவை நல்லா கழுவி ரெடி பண்ணி இவன் இப்போ ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு பணம் கொடுத்தானும்ல. இப்படி நம்ம ஹீரோ வண்டி ஓட்டுறத செய்யறத நண்பர்களே ஒரு மாதிரி தான் பாக்குறானுங்க பாவம். கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆட்டோக்காரன் ஆயிட்டானேன்னு தங்கச்சி வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறா. மொபைல்ல பார்த்தா மறுபடியும் ஆடிஷனுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் நிறைய கால்ஃபார் வந்திருக்குது. அங்க ஆடிஷனுக்கு வாங்க, இங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு. ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவன் ஆட்டோ சவாரி பண்றதுலயே குறியா இருக்கிறான். அப்படி சவாரி பண்ணிட்டு போகையில நம்ம டைரக்டரை இவன் கவனிக்கிறாங்க. என்ன சார் எங்க அப்படின்னு விசாரிக்கிறான். ஒரு மூவி சம்பந்தமா மீட்டிங்காக வந்ததா சொல்றாரு. புதுப்படமான கேட்க, இல்ல நீ ஒரு இன்டர்வியூக்கு வந்தல அதே படம் தாங்கிறாரு. அதுக்காக ஏன் மறுபடியும் மீட்டிங் எல்லாம் தான் பிக்ஸ் ஆயிடுச்சுலன்னு கேட்க, இல்லப்பா ப்ரொடியூசருக்கும் நடிகருக்கும் ஒத்து வரல, சண்டே ஆயி போச்சு, மூவியே இழுத்து முடிட்டாங்க, வேற ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்றதுக்காக வந்தேங்கிறாப்ல. கதை ஓகேன்னாரு, ஆனா பட்ஜெட் ரொம்ப கம்மியா
தான் சொல்றாப்ல, பாக்கணுங்கிறாரு. சரி நீங்க வாங்க, உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறேங்கிறா நம்ம பையன். இல்ல ஃப்ரெண்டு வராரு, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு நம்ம டைரக்டர். சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பதான் அவனை நிப்பாட்டி, இப்ப நான் எடுக்க போற படத்துக்கு பட்ஜெட் இல்ல, ஏன்னா ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட்ல தான் படம் எடுக்கிறோம். சோ நிறைய புதுமுகங்களை தான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இந்த மாசம் ஆடிஷன் இருக்குது, கண்டிப்பா நீ வரணும், அட்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறார். இல்ல நான் வர முடியாதுன்னுட்டான் ஓப்பனாவே. போன தடவை மாதிரி நடக்காதுடா, இது நல்ல ப்ரொடியூசருங்கிறாப்ல. இல்ல அதுக்காக இல்ல, வீட்ல கஷ்டம், அதனால போதும்னு நிப்பாட்டிட்டேன். இனிமே என்னோட கதாபாத்திரம் இந்த ஆட்டோக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல செக்கப்புக்காக வந்திருக்கும் போதுதான் இந்த பொண்ணு தான் பழைய காதல் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி எல்லாம் அவங்க லவ் பண்ணாங்க வச்சாங்கன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீயோ இல்ல அவனாவது சொல்லிருக்கணும்ல அப்படிங்கிறா. ஆக்சுவலா அவன் சொல்றதா இருந்தானா, ஆனா நான் தான் வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லி தங்கச்சி சொல்றா. அந்த நொடி அதான் சரின்னு பட்டுச்சு. மேபி சுயநலமா கூட யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். சில சமயம் பேசாம இதை பண்ணிருக்கவே கூடாது, பண்ணாமே இருந்திருக்கலாமேன்னு கூட தோணும். ஒரு கால் அப்படி அன்னைக்கு போகாம இருந்திருந்தா இப்ப இருக்கிற இந்த கஷ்டத்தை விட இன்னும் மோசமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம் என்னவோ அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் செக்கப்புக்கு உள்ள போயாச்சு. அப்புறம் என்ன நினைச்சானோ எது நினைச்சானோ தெரியல, மறுபடியும் ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா முன்னாடி அந்த போன்ல கடங்கட்டார்ல அவர் வந்திருக்கார். மூஞ்சில கொஞ்சம் லைட்டா வீங்கி இருக்கும். என்னடான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல நடிக்கணும், மூஞ்சில புலின்னு அடிச்சிட்டாங்க போல. சரி இங்க செலக்ட் ஆயிட்டான்னு கேட்டா, ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போறார். இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் அதே ரோல் தனக்கு தான் வேணும்னு அசிஸ்டன்ட் போராடிக்கிட்டு இருக்க, நம்ம பையன் ஜம்முன்னு வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்பயும் இந்த அசிஸ்டன்ட் விடாம அந்த ரோல்ல இவனை விட நான் பெட்டரா பண்ணுவேன், என்ன ஆடிஷன் எடுன்னு தான் கேட்டுட்டு இருக்காரு. சரி இது அப்புறம் பேசுவோம், அவன் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை கொடுக்குறாங்க. பல வருஷத்துக்கு பிறகு பொண்டாட்டிக்கிட்ட நீ ஒரு உண்மையை சொல்ற, அவளோட நெக்லஸ் திருடினது நீதாங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கிற, இந்த சீனை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு அசிஸ்டன்ட் முன்னாடி முந்திக்கிட்டு, நான் பண்ணி காட்டுறேன்னு ரொம்ப ஆர்வமா, நீ கொஞ்சம் வெளியில நில்லு, நான் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னு சொல்ல, நான் வெளியில போக முடியாது, நான் பண்ணி காட்ட போறேன்னு ரொம்ப உரிமையா சொல்லிட்டா நம்ம ஹீரோ. சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. பிரச்சனையை பெருசு பண்ணாம தயவு செய்து நீ போ, அவனை கொஞ்சம் பண்ண விடு அப்படின்ட்டாரு. நான் அங்கிருந்து நடந்து வந்து அப்படியே டயலாக் சொல்லலாமா அப்படின்னு கேட்க, சரி இன்டாப்ல நடிப்பு அப்படி சொல்ல போறான் போல, செய்ய போறான் போல. ஆக்ஷன் சொன்னதும் நம்மால அங்கிட்டு இருந்து நடந்து வராங்க. சேருக்கு முன்னாடி உட்கார்றான். அடியே சந்தியா, உங்ககிட்ட நான் உன்னை சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போது ஒடியாந்து ஒரு எத்து அசிஸ்டன்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய கலவரத்தை உருவாக்குறான். சேராலேயே நம்ம பயில போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அது செம கண்டென்ட் நியூஸ்ல மீடியால. மூவி ஆடிஷனிங் போது இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குதுங்க. ஃப்ரெண்டுகள்லாம் அதை பார்த்து ஐயோ ஐயோன்னு உச்சி கொட்டுறாங்க. வருத்தப்பட்டாங்கன்றதை விட சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம போய் அடி வாங்கியிருக்கான் பாரு, ஃபேமஸ் ஆயிருவான் பாருங்கிற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ மாவு கட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். சட்டை போடலான்னு பார்த்தா மாவு கட்டு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சட்டையும் போட முடியல. வீல் சேரை எப்படி நகட்டணும்னு வேற தெரியல. கரெக்டா காதலி வந்துட்டா, வீல் சேரை கரெக்ட் பண்ணிட்டா. அவளை பார்த்ததா அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு பையனை எப்படி பொத்தி பாதுகாக்கிறாங்களா. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீ எதுக்கு வந்த? டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நானே பாக்குறேன் இல்ல சொன்னல அப்படின்னு அவன் வந்தாச்சு. என்னங்கிற அப்படின்னு கேக்குறா. ஒண்ணு இல்ல அம்மா, இது சந்தியா, அப்பா இது சந்தியான்னு அறிமுகப்படுத்துறாரு. மாமியாரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா மாமியார் முகத்தை அப்படி திருப்பிக்குது. ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் காதலி. அடுத்து நண்பர்கள் வந்துட்டாங்களா? இல்ல நம்ம டைரக்டர் அன்னைக்கு சண்டையை விலக்கி விட்டவங்க. அவங்களுக்கு நிறைய அடி போல. ஒருத்தனுக்கு கையில அடி, இன்னொருத்தவனுக்கு கையை தொங்க போற ரேஞ்சுக்கு அடி. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு விசாரிக்கிறாங்க. கால்ல கொஞ்சம் பிராக்சர், மித்தபடி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அடுத்த ஆடிஷனுக்கு நான் எப்போ வரட்டும்னு கேக்குறாங்க. எல்லா பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நீ எங்கேயும் போவனா, வீட்லயே கடங்குறாங்க அம்மா. நீ வீட்டுல ரெஸ்ட் எடுறாங்கிறாரு டைரக்டரும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எப்பன்னு சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. குணமாயிட்டு அப்புறம் வா அப்படிங்கிறாரு டைரக்டர். அப்ப வந்தா அதுக்குள்ள ஆடிஷன்லாம் முடிஞ்சு போயிரும்ல அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஆரோக்கியத்தை பாரு தம்பி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்ப வேணாலும் வருங்கிறாரு. அப்ப நம்ம பையன் ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்போ இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது, ஆடிஷன் எடுக்க வேண்டிய எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, இப்பயே நான் ஆடிஷன் பண்றேன், இங்க வச்சே ஆடிஷன் பண்றேங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர்ல நண்பர்கள்லாம் வேற அந்த டைம்ல அங்க வந்திருக்காங்க. பேஷண்ட், நண்பர்கள், குடும்பம், நோயாளிங்க, டாக்டர்ஸ்னு எல்லா பேரும் இருக்க அவர்களுக்கு மத்தியில இந்த ஆடிஷன் இப்ப நடக்க போகுது. நண்பர்களோ அம்மாவோ காதலியோ ஏன் அப்பா கூட பையன் நடிச்சதா எதுவும் பார்த்ததில்ல. எல்லாரும் பாக்குறதுக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு சீன் சொல்றேன், இந்த சீனுக்கு நீ நடிச்சு காட்டணுங்கிறாரு அவரு டைரக்டர். ஒரு சாவியை கொடுத்து, செத்து போன உங்க அப்பாவோட பைக் சாவி இது, அந்த பைக்கை எனக்கு உங்க அம்மா ஆல்ரெடி வித்துட்டாங்க, இந்த சாவியை என் கையில இருந்து இப்ப நீ வாங்கணும், இதுதான் சுச்சுவேஷன், புரியுதா அப்படின்னு கேட்க சரின்ட்டாரு. மொபைல் போன்லயே இத ரெக்கார்ட் பண்ண போறாங்க போல தெரியுது. நடிக்கிறதுக்காக அவன் எந்திரிப்பான். உட்காந்து பண்ணா பரவாயில்லன்னு சொல்லும்போது போத்தி இருந்து அந்த டி ஷர்ட் விலகிடுச்சு. உடனே அம்மா ஓடி போய் எல்லாத்தையும் மூட பாப்பாங்க. வேண்டா சட்டை வேணான்னு சொல்லிட்டா. உடம்பு முழுக்க அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும். இந்த தடவை அவனுக்கு உள்ள இருந்த கரையும் போயிடுச்சு. அதனாலதான் சுத்தபத்தமா தெளிவான முடிவு எடுக்கிறான். மொபைல்லயே எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, டொனேஷனா அதெல்லாம் முடியாது போப்போ அப்படிங்கிறாரு டைரக்டர். இல்லனே அது இல்லனே, நேத்து ஒரு வண்டி வாங்குனீங்கல்ல, அது எங்க அப்பாவோடது, அதுக்கு அப்படின்னு வர அவரு. அது எனக்கு வேணும்னே அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல.
அவ்வளவுதானா? பைக் மட்டும் வேணுமா இல்ல வீடு வாசல் எல்லாத்தையுமே கொடுக்கணுமான்னு அவர் கேட்பாரு. இல்லனே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே, எங்க அப்பா அப்ப சம்பந்தப்பட்ட ஒரே மெமரி அதுதான், அதைத்தான் நான் வண்டி ஓட்டி பழகி இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த சென்டிமெண்ட் கருமத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படிங்கிறாரு டைரக்டர். இதெல்லாம் விக்கிறதுக்கு முன்னாடி தோண வேணாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ குறுக்கால ஒரு நர்சமா வர ஒரு பேஷண்ட் சத்தம் போடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாரு. அண்ணே அந்த பைக்கை எங்க அம்மா வித்தது எனக்கு விசா வாங்குறதுக்காக பணம் தேவைப்பட்டது, அதுக்காகத்தான் அந்த பணத்தை வட்டியோட நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன் ப்ளீஸ்னே அப்படின்னு கேட்டா, என் பிள்ளையோட பிறந்த நாள் பரிசுக்காக நான் அதை வாங்கியிருக்கிறது கிஃப்டா கொடுத்துட்டேன், அதை அவங்கிட்ட இருந்து வாங்கி எப்படி என்னால கொடுக்க முடியும்னு கேட்கிறாரு டைரக்டர். அதை விட சூப்பரான ஒரு வண்டியை வாங்கி நான் கொடுக்குறேன், அது ஒண்ணு இல்லனே அந்த வண்டியில இன்ஜின்ல கொஞ்சம் லீக் இருக்குது, அப்பப்ப வண்டி நின்னு போயிடும். அப்படியா லீக்கா, நான் அதை அடைச்சுக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு டைரக்டர் எந்திரிக்கிறார். நீ கிளம்புங்கிறார். அண்ணே ஒரு நிமிஷம் என்ன மறுபடியும் நிப்பாட்டி, அண்ணா போயிடாதீங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு, உங்க பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் இல்லைன்னா வேற கிஃப்ட கொடுக்க முடியும், ஆனா எனக்கு ஒரே ஒரு அப்பா புரிஞ்சுக்கங்க நேன்றாப்ல, எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. உடனே அவர் முந்திக்கிட்டு அப்போ 1 கோடி ரூபா கொடு, கொடுக்குறியா வண்டியை கொடுத்துறேங்கிறாப்ல. இவ அப்படியே ஒரு மாறி முழிப்பான். முடியாதுல்ல அப்ப மறந்துரு போ அப்படிங்கிறார். காதலி அப்பா எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் நினைவா என்கிட்ட இருக்கிறது அந்த பைக் மட்டும்தான். எங்க அப்பாவோட போட்டோ கூட வீட்டுல கிடையாது. இப்போ அந்த பைக்கும் இல்லனா ப்ளீஸ்னா அப்படின்னு பயங்கரமா ஃபீலிங்கா பேசுறாரு. ஏன்டா படுத்துற போய் தொலையாண்டா அப்படிங்கிறாரு அவரு. கண்ணு ஃபுல்லா கண்ணீர் பொங்கி நிக்க, ஏயா உனக்கு இறக்கமே இல்லையான்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். எங்க அப்பா அந்த பைக்ல தான் செத்தான். என் மச்சான் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தான். அந்த வண்டி ஒரு சாபக்கேடு, உண்மையான சாபம். அதனாலதான் அந்த வண்டியை வீட்லயே வச்சிருந்தேன், எடுக்கிறதே இல்ல, சும்மா கிடக்கும், ஒழுங்கா அதை திரும்பி கொடு, இல்ல அதே விதிதான் உன் புள்ளைக்கும் அப்படின்னு கோவத்துல கொப்பரிப்பான். சொல்ல போனா உன் புள்ளைய எமங்கிட்ட அனுப்புற வேலையை பார்த்துட்டு இருக்கிறா நீயே, அப்பன் தானே ஒரு நொடி யோசிச்சு பாரு அப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நோ சொல்ல முடியுமா? சூப்பர், இந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்ட, அடுத்த ரவுண்ட்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு டைரக்டர். அப்பா ஓடியாந்து சூப்பரா நடிச்சறான்னு பாராட்டுறாரு. காதலி ஓடியாந்து நல்லா பண்ணேன்றா, நண்பர்கள் ஓடியாந்து சூப்பரா பண்ணடா அப்படிங்கிறாங்க. ஆனா அம்மா மட்டும் முடிஞ்சலா வாங்க கிளம்புவோன்னு புட்டி படிக்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்புறம் கடைசியா ஆமா அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்க, அடுத்த ஒரு ரவுண்ட் இருக்கான் அதுலயும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா சரி எதுக்கும் எதிர்பார்ப்ப கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோ, அப்பதான் கால் வரும்போது இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் பையனோட நடிப்ப தடவை பார்த்து இப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு புரியுது. அடுத்த ஆடிஷனுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்போ காதலி வீடியோ எடுக்க இவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். தான் பேர் என்னன்னு சொல்லிட்டு சினிமாவை பார்த்து சினிமா மேல ஒரு அளப்பெரிய ஒரு காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். பிளாஷ்பேக்ல காதலியுடைய அப்பா இவங்கிட்ட அப்ப என்ன சொல்லிருப்பாங்கிறத காட்டுறாங்க. சினிமால நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை வேலை வெட்டி இல்லாதவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த டயலாக் இப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார். உனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறத ஓப்பனா சொல்லிட்டு போன்னு இருக்கிறார். அப்புறம் இப்போ ஒரு மாதிரி தயக்கத்தோடைய தியேட்டருக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்க, ஏய் வாப்பா உள்ளன்னு காதலி தான் புடிச்சு இழுத்து தியேட்டருக்குள்ள கூட்டு வர பார்த்தா, அப்பா அம்மா நண்பர்கள் ஃபேன்ஸுக பல பேருன்னு நிறைய பேர் உட்காந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கிரீனை பாக்குறத விட அப்பா அம்மாவோட ரியாக்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் தான் ஸ்கிரீன் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது காதலியுடைய அப்பா ஒரு டயலாக் சொன்னார்ல, இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் பேச்சுன்னு, பதிலுக்கு நம்ம பய ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அதைத்தான் படத்துலயும் வச்சிருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த படம் முழுக்க எந்த ஒரு இடத்துலயும் நம்ம ஹீரோ வாயை திறந்து நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான். தடவை இந்த வார்த்தையை நான் சொல்றது உங்ககிட்ட தான். சொல்ற அளவுக்கு எனக்கு இப்போ தைரியம் வந்திருக்குன்னா, அவ்வளவு சீரியஸா நான் இருக்கிறேன்னா நான் நடிகனாவும் ஆய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட படமும் அங்க முடியுது. படம் முடிய எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. படம் சூப்பர் ஹிட் போல. இப்ப எல்லா இடத்துலயும் புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தோட போஸ்டர். அந்த படத்தோட கதாநாயகன் ஹீரோ யார் தெரியுமா? அந்த 500 ரூபா வேணும்னு போன்ல கேட்டுக்கிட்டே இருந்தால அந்த பையன் தான் ஹீரோ. சப்போர்ட்டிங் ரோல்ல 2 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. ஆனா அவருமே போஸ்டர்ல போடக்கூடிய அளவுக்கு முக்கியமான ரோல் பண்ணிருக்கிறார். ஊருக்கு மத்தியில அவ்வளவு பெரிய பேனரை போட்டு படத்தை ப்ரமோஷன் பண்ண படமும் இங்க முடிஞ்சிருச்சு. வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, இப்ப என் ஸ்கிரீன்லயே வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.